அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் காலபுருஷ தத்துவ அடிப்படை ஜோதிட வகுப்பின் 3ஆம் நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஸோ புரட்டாசி மாசம் நம்ம காலையில எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியா எந்திரிச்சு காலையில 5 மணிக்கு இந்த தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெறுறது உள்ளபடியே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இது ஒரு ஹேபிட்டா மாத்துறது ரொம்ப பெரிய மத்த எல்லா சந்தோஷத்தை விட ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இது வரைக்கும் நிறைய முயற்சிகள் நான் செஞ்சிருக்கிறேன். அந்த முயற்சிகள் எல்லாத்த விட இந்த முயற்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை உள்ளபடியே அது உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். நம்ம 2 நாள் பார்த்திருக்கிறோம். இந்த 2 நாள் கழிச்சு இன்னைக்கு 3வது நாள். இன்னைக்கு நம்ம அட்டமா சித்திகள் அப்படின்ற தலைப்புல காலபுருஷ தத்துவம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்க்கிறோம். என்னடா நீ இந்த ஜோசியம் எடுக்கிறியா இல்ல வேற என்ன எடுக்கிற அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். நீ பாட்டுக்கு அடிப்படை ஜோதிடம்னு சொல்லிட்டு நீ ராசியை பத்தி உள்ள மேஷனா என்ன ரிஷபனா பேச மாட்ற, நட்சத்திரம் பேரு சொல்ல மாட்ற, கிரகத்தோட பேரு சொல்ல மாட்ற, 3வது நாள் ஆச்சு சாஃப்ட்வேரை கண்ணில் காட்ட மாட்ற, அந்த மாதிரி உங்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் வரும், என்ன அவசரம், பொறுமையா படிக்கலாம் அப்படின்னு தான். ஒரு கன்வென்ஷனல் ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு அஸ்ட்ராலஜி கிளாஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற அந்த அந்த மாதிரி போகாம நான் கடந்த 25 வருடங்களாக உள்ளுணர்ந்தவற்றை தொகுத்து ஒரு முறையில உங்களுக்கு இதை புரிய வைக்க முயற்சிக்கிறேன். ஜோதிடம் என்பது உயர்நிலை ஜோதிடம், மேல்நிலை ஜோதிடம் அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினாலும் அடிப்படையா ஜோதிடத்துக்குன்னு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளை நம்ம லைஃப்ல கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் ஜோதிடம். இங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஜோதிடர், நீங்க உலகத்துல இன்னைக்கு இருக்கிற மிக சக்சஸ்ஃபுல் ஜோதிடர்கள் யார பாத்தீங்கன்னாலும் அவங்க இந்த அடிப்படை தத்துவத்தை தான் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அது புரியாம நீங்க புத்தகத்துல திருப்பி திருப்பி ஒரு 100 ஜாதகம் 200 ஜாதகத்தை மனப்பாடம் பண்ற மாதிரி பார்த்தா, அடிப்படை தத்துவங்கள் புரியாம பார்த்தா உங்களுக்கு அது விளங்காது, அது புரிபடாது. அப்ப அந்த அடிப்படை எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம ஆத்மார்த்தமா உணர்ந்து கொண்டிருந்தால் இது ஒரு நல்ல புரிதலை ஜோதிடம் கொடுத்துரும். அதனாலதான் நானு ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனசுனா என்ன அப்படின்றதுல ஆரம்பிச்சு அந்த காலபுருஷ தத்துவத்துல சரம் சிரம் உபயம்லாம் எப்படி வேலை செய்யுதுன்ற மாதிரி அந்த நெருப்பு ராசி நீர் ராசி எல்லாம் நேத்து பார்த்தோம். இப்ப இன்னைக்கு பார்க்க போறது திருமூலர். அவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமூலர் தான் தன்னுடைய பாடல்கள்ல திருமந்திரத்துல இந்த அட்டமா சித்திகள் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றார். இது சித்து அப்படின்னா நீங்க உடனே இது நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு எடுக்காம நம்ம அந்த சித்துக்குள்ளதான் இருக்கிறோன்றத உணர்றதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை. அதாவது எப்படி நேத்து உங்களுக்குள்ள ஒரு சிவம் இருக்கிறது, பிரபஞ்சம் வேற இல்லை நீங்க வேற இல்லைன்றத நான் திருப்பி திருப்பி சொல்றேனோ அது மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற விஷ்ணுவை உணர்ந்துக்கிறது தான் இந்த அட்டமா சித்திகள். சிவம், சக்தி, விஷ்ணு, இந்த விஷயங்கள் தான் நம்ம உடம்புக்குள்ள இயங்குது. சரியா? எலக்ட்ரான், புரோட்டான்,
நியூட்ரான். இந்த ஒரு அணுக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தான் இருக்கும். ஒரு அணுவ பார்த்தீங்கன்னா. அது காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். அப்ப அந்த எலக்ட்ரான்ன்றது என்னது? சுத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு அணுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறது எலக்ட்ரான். புரோட்டான் என்பது நிக்கும். நிலைச்சு நிக்கும். அந்த புரோட்டான தான் எலக்ட்ரான் சுத்தும். நியூட்ரான்றது சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு மெட்டீரியலா இருக்கும். அப்ப நம்ம ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ட உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயத்துல சின்ன சின்னதா பகுத்து ஒரு அணுவுக்கு போனாலும், அந்த அணுக்குள்ள இருக்கிறது ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான். சரியா? அதுதான் சிவம், பிரம்மம், விஷ்ணு. இப்ப நம்ம இந்து சமயத்துல வந்து அந்த முப்பெரும் கடவுள்கள்ன்ற கான்செப்ட்ட கொண்டு வரோம் இல்லையா? எல்லா மதத்திலயுமே வந்து முப்பெரும் கடவுள்கள், முப்பெரும் கடவுள்கள், 3 சக்திகள் அப்படின்ற மாரி கொண்டு வந்துருவாங்க. அப்ப அந்த ட்ரினிட்டி அந்த ட்ரினிட்டிய கொண்டு வர்றது இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தான். அதுல படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் அப்படின்ற மாரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இப்ப படைக்கும் கடவுள்னா பிரம்மா அப்படின்னா, காக்கும் கடவுள் வந்து விஷ்ணு அப்படின்னா, அழிக்கும் கடவுளா நம்ம சிவன வந்து சொல்றோம். அப்ப ஏன் இவரு படைக்கும் கடவுள்? ஏன் இவரு காக்கும் கடவுள்? ஏன் இவரு அழிக்கும் கடவுள்? இந்த படைப்பு, இந்த காத்தல், இந்த அழித்தல் நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்குது? நம்ம எப்படி ஒண்ண படைக்கிறோம்? நம்ம எப்படி ஒண்ண காக்குறோம்? நம்ம எப்படி ஒண்ண அழைக்கிறோம்? நம்ம ஒண்ண வந்து உருவாக்கும் பொழுது, நம்ம பிரம்மாவாகவும், நம் ஒன்றை பாதுகாக்கும் பொழுது, நாம் விஷ்ணுவாகவும், நாம் ஒன்றை அழிக்கும் பொழுது, நாம் சிவனாகவும் வேலை செய்றோம். இப்ப இந்த ஒரே உடம்பு தான், நம்ம தான். நாமே பிரம்மாவாகவும், நாமே சிவனாகவும், நாமே விஷ்ணுவாகவும் அவதாரம் எடுப்போம். உங்களுக்குள்ளேயே சிவமும், உங்களுக்குள்ளேயே பிரம்மனும், உங்களுக்குள்ளேயே விஷ்ணுவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் தனியா கொண்டு போய் தேட வேணாம். உங்களுக்குள் இருக்கின்ற பிரம்மன், உங்களுக்குள் இருக்கின்ற விஷ்ணு, உங்களுக்குள் இருக்கின்ற சிவன். அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க 3 பேரும், இந்த 3 விஷயமும் துணை இல்லாம இருக்காது. சிவன் பார்வதியோடு இருப்பார். விஷ்ணு லட்சுமியோடு இருப்பார். பிரம்மா சரஸ்வதியோடு இருப்பார். அப்ப இந்த பிரம்மாவ தனியா போய் தேட முடியாது. நமக்குள்ள தான் பிரம்மா இருக்கிறாரு. நமக்குள்ள தான் சரஸ்வதி இருக்கிறாங்க. இந்த சிவன போய் தனியா தேட முடியாது. நமக்குள்ள தான் சிவனும், பார்வதியும் இருக்கிறாங்க. இந்த விஷ்ணுவ போய் தனியா தேட முடியாது. நமக்குள்ள தான் விஷ்ணுவும், லட்சுமியும் இருக்கிறாங்க. அப்ப நாம் வெளியில பார்க்கிறோம். ஆனா, அத உள்ள பார்க்கணும். அந்த உள்ள பார்க்கிறது எப்படி? அத ஒவ்வொரு மனுஷங்குள்ளயும் பார்க்கிறது எப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாருமே சமம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சரியா? அப்ப அந்த என்லைட்மென்ட் ஸ்டேட்டஸ எப்படி அடையறது அப்படின்றத தான் நம்ம இந்த வகுப்புல தொடர்ச்சியா பார்க்கிறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் காலபுருஷ தத்துவம். நெறைய நார்மலா ஜோசியம் சொல்லிக் குடுக்குற மாரியே ராசி கட்டம், அதுக்குள்ள கிரகங்கள போட்டு பலன் சொல்றதெல்லாம் வரும். வர நாட்கள்ல வரும். சரியா? நெறைய ஜாதகங்கள், உதாரண ஜாதகங்கள போட்டு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றது எல்லாமே நம்ம அதுக்கு முன்னாடி சில பிரின்சிபிள்ஸ நம்ம படிச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்லோவா எடுத்தேன். சரி. இந்த திருமூலர் வந்து இந்த அட்டமா சித்திகள திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா? இவரு வந்து ஒரு 8 விஷயத்த அட்டமா சித்திகள் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறார். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்ற ஒரு விஷயங்கள வந்து அவரு சொல்றார். இதுக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து எப்படி நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நடக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். சரியா? 8 விஷயம். இந்த 8 விஷயத்த அட்டமா சித்தின்றாங்க.
இந்த அட்டமா சித்திய வந்து பிரயோகிக்கிறது வந்து சித்தர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? ஆனா, சித்தர்கள் அப்படின்றது தனியா ஒருத்தர் கிடையாது. மனுஷங்களா பொறந்தவங்க தான் சித்தர்களா கன்வெர்ட் ஆகுறாங்க. சரியா? விழிப்பு நிலையில் இத எக்ஸிக்யூட் பண்றவங்க சித்தர்கள். விழிப்பு நிலையில இல்லாம எக்ஸிக்யூட் பண்றவங்க மனிதர்கள். இப்ப நம்ம படிக்கிற இந்த அனிமா, மகிமா, லகிமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த அனிமா, மகிமா, லகிமா, கரிமான்னு சொல்ற இந்த 8 அட்டமா சித்திகள விழிப்பு நிலையில தானாகவே முன்னின்று நெனச்ச நேரத்துல செஞ்சு முடிக்கிறவங்க சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார். தன்னோட கண்ட்ரோல் இல்லாம தானாகவே நடக்கும் பொழுது, அது மனிதர்கள் என்ற கேட்டகரியில நம்ம வரோம். சரியா? அப்ப நம்ம இத கான்ஷியஸா செய்ய முடியுமா? அப்டின்னா, நம்மளால அந்த அளவுக்கு போக முடியும். ஒவ்வொரு மனுஷனாலயும். நம்ம அத வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்டின்றத நம்ம பாத்தரலாம். சரியா? அப்ப அனீமா அப்டின்னா என்னன்னா, அணுவைப் போல் சிறிதான தேகத்தை அடைதல். அனீமான்னா, அணுவைப் போல் சிறிதான தேகத்தை அடைதல். மகிமானா, மலையைப் போல் பெரிதாதல். ஃபர்ஸ்ட் இது 2த்த வச்சுப்போம். அனிமாவையும், மகிமாவையும் வச்சுப்போம். இது வந்து ஒரு வளர்ச்சி, தேய்ச்சி இததான் இது குறிப்பிடுது. சரியா? இப்ப நீங்க பழைய காலத்துல ராமாயண படம், அந்த மாரி இதிகாச படங்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒருத்தர் அப்படியே பெருசா மலை மாரி வளருவார். சின்னதா இருப்பாரு. கடோத்கஜன் மாரி பெருசா வளருவார். நம்ம கிராபிக்ஸ்ல காட்டியிருப்பாங்க. கரெக்ட்டா? திடீர்னு அவரு வந்து சித்திரக்குள்ளன் மாரி குள்ளமா மாறிடுவாரு. இதெல்லாம் அந்த காலத்துல விட்டலாச்சாரியா படத்திலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப சாதாரணமா நிலையில இருக்கிற ஒருத்தரு, ஒரு ஒரு மனிதரோ, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டோ வளர்றது, தேய்றது. இது ஒரு தோற்றம். மாயை தோற்றம். இது ஒரு டெம்பரவரியா நடக்கும். இல்ல பெர்மனன்ட்டா நடக்கும். சரியா? அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட ஸ்டேட்டஸ்ல இருந்து அப்படியே வளர்ந்து வளர்ச்சி அடையிறது மகிமா. ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட ஸ்டேட்டஸ்ல இருந்து அந்த சைஸ்ல இருந்து சுருங்கிக்கிட்டு வர்றது அனிமா. சரியா? அப்ப இந்த அனிமாவும், மகிமாவும் நம்ம லைஃப்ல எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலயும் இது நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம படிக்கிற இந்த அட்டமா சித்திகள் வந்து தினசரி நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது அனிமா, அது மகிமா அப்படின்னு நமக்கு தெரியாது. எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குழந்தையா பொறக்குறீங்க. நீங்க கருவுல உருவாகும் பொழுது ஒரு சின்ன ஃபீட்டஸா தான் உருவாகுறீங்க இல்லையா? ஒரு ஒரு சின்ன விந்தணுவும், அந்தணுவும் சேர்ந்து ஒரு ஒரு கரு உருவாகுது. அந்த கரு வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகுது. அந்த கரு மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அப்ப 2 செல்லு 4 செல் ஆவுது. 4 8 ஆவுது. 8 16 ஆவுது. 16 32 64 அப்படின்ட்டு அந்த காம்பினேஷன்ல அந்த செற்கள் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே வருது. அந்த செல்கள் மல்டிப்ளை ஆகிட்டே வரும்போது, கரெக்ட்டா கண்ணு உருவாகுற நேரத்துல கண்ணு உருவாகுது, காது உருவாகுது, கை உருவாகுது. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் கருவுல உருவாகி ஒரு ஃபீட்டஸா ஃபார்ம் ஆயிடுது. அப்புறம் அந்த ஃபீட்டஸ் வந்து ஒரு குழந்தையா ஃபார்ம் ஆகுது. அந்த குழந்தை வந்து டெலிவரி ஆகுது. அப்ப இது என்ன நடக்குது? ஒரு சின்ன கரு மலையைப் போல் பெருசாகுது. மகிமாவ பத்தி நான் பேசுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் அனிமா, மகிமான்னு சொன்னேன் இல்லையா? அந்த மகிமாவ பத்தி நான் பேசுறேன். அப்ப நீங்க கருவுல உருவாகுறது, உருவாகி அந்த அணு வந்து ஃபீட்டஸ் ஆயி, குழந்தையாயி நீங்க பொறக்குறீங்க. குழந்தையா தான் பொறக்குறீங்க. ஒவ்வொரு வருடத்த தாண்டும் பொழுதும் நீங்க வளர்றீங்கல்ல, அப்ப மனுஷன் வந்து சின்ன கருவாக உருவாகி தாயோட கருப்பையில ஃபீட்டஸ் ஆகி, குழந்தையாக பிறந்து, அந்த குழந்தை வளர்ந்து, தவழ்ந்து, நடந்து, வாலிபமாகி, அது கல்யாணம் பண்ணி, திருப்பி ஒரு ஆண்மை ஒரு ஒரு 50, 60 வயசு வரைக்கும் அது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அடைஞ்சிட்ட பிறகு முதுமைய நோக்கி திருப்பி சுருங்குது. அப்ப நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? வளர்றீங்க. நீங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு ஆயிட்ட பிறகு வளர்ச்சி நின்றுது. அதுக்கப்புறம் தேய்றீங்க. முதுமைய நோக்கி உங்க ஸ்கின்ஸ், உங்க செல்ஸ் எல்லாம் முதுமைய நோக்கி வளருது. அப்ப நீங்க குறுங்குறீங்க. அப்ப நல்லா வளர்ந்த உடம்பு திருப்பி சுருங்கும். அப்ப ஃபைனலா நீங்க இறந்துட்ட பிறகு, உங்கள அடக்கம் பண்ணிட்ட பிறகோ, பூமியில அடக்கம் பண்ணாலோ, எரிச்சுட்டாலோ நீங்க என்னவாயிடுறீங்க? அந்த அந்த பூத உடல் என்னவாயிடுது?
காணாம போயிடுது. அணுவை போல் சிறிதான தேகத்தை. அப்ப வளர்ச்சி, தேய்ச்சி. வளர்பிறை, தேய்பிறை. அப்ப வளர்பிறை சந்திரன்ல இருக்கிற வளர்பிறை, சந்திரன்ல இருக்கிற பிறைய வந்து நம்ம அனிமா, மகிமா மாரி எடுத்துக்கலாம். இந்த அனிமா, மகிமான்றது இப்ப நம்ம படிக்கிற எல்லா விஷயமும், ஜோதிடத்துல படிக்கிற எல்லா விஷயமும் உருவத்திற்கும், அருவத்திற்கும் அப்ளை ஆகும். கண்ணுக்கு தெரிந்த உருவத்திற்கும், கண்ணுக்கு தெரியாத அருவத்திற்குமே அப்ளை ஆகும். நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்கும் ஒரே பிரபஞ்ச விதி தான். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். அதுக்கும் ஒரே பிரபஞ்ச விதி தான். அது உயிர் காரகத்துவ பொருளாக இருக்கலாம், ஜட காரகத்துவ பொருளா இருக்கலாம், அது தாது காரகத்துவ பொருளா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். எல்லாத்துக்கும் சில விதிகள் வந்து யூனிவர்ஸ்ல ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அப்ளை ஆகும். சரியா? இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயத்த செய்யுது. அத நம்ம அடுத்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அனிமா, மகிமாவ முடிச்சது. அப்ப அனிமா, மகிமா அப்படின்னு நம்ம பார்க்கிற இந்த விஷயம், நம்ம சினிமால விஷ்ணு மட்டும் தான் செய்றாரா? விஷ்ணு வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு அவதாரம் எடுப்பார் இல்லையா? அதாவது விஸ்வரூப தரிசனம். நெறைய இடத்துல விஷ்ணு தான் விஸ்வரூப தரிசனம் எடுப்பார் இல்லையா? மகாபாரதத்திலேயோ, இல்ல கீத உபதேசம் பண்ணும்போது கூட ஒரு விஸ்வரூப தரிசனம் எடுப்பார். அப்ப சாதாரணமா இருக்கிறவரு அர்ஜுனனுக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் எடுக்கும் பொழுது, அத பார்க்க முடியாத அளவுக்கு அவரு விஸ்வரூபம் எடுக்கிறார். அப்ப அது மகிமா. அப்ப விஷ்ணு மகிமாவை அங்க எடுத்து காட்டுறார். மகிமான்னு. அப்ப அனிமான்னா விஸ்வரூபம் எடுத்தாச்சு. திருப்பி நார்மல் ஸ்டேட்டஸ்க்கு வரணும். அப்டின்னா அது அனிமா. அத வந்து அணுவை போல் சிறிதான தேகத்தை அடைதல்ன்னு நம்ம எடுக்கக்கூடாது. ஷ்ரிங்கிங்ன்னு எடுக்கணும். குரோயிங், ஷ்ரிங்கிங். வளர்ச்சி, தேய்தல். குரோயிங் அப்டின்னா மகிமா, ஷ்ரிங்கிங்ன்னா அனிமா. அப்ப நம்ம கான்ஷியஸா நம்ம உடம்ப வளர்க்க முடியுமா? அப்டின்னா நமக்கு அது தெரியல இன்னைக்கு. ஆனா நம்ம செய்ற ஒரு தொழில் வளருது. நம்ம செய்ற ஒரு நாலேட்ஜ் வளருது. நம்ம பெக்குற குழந்தைங்க வளர்றாங்க. நம்மள சுத்தி கடன் வளருது. நம்மள சுத்தி எதிரி வளர்றான். நம்மள சுத்தி நோய் வளருது. இது எல்லாமே மகிமா தான். அப்ப அது கண்ணுக்கு தெரிந்த ஒரு விஷயமா இருந்தாலும், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும், பொருளாதாரம், பொருளாதாரம்னு சொல்றோம். எங்கடா பொருளாதாரம்னு கேட்கிற மாரி, லவ் காதல், காதல்ன்னு சொல்ற எங்கடா காதல்? நான் எதையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்றா மாரி, அது கண்ணுக்கு தெரிந்த உருவமாகவோ, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபேக்டராகவோ இருக்குது. ஆனா உணர முடியுது. காத்த கண்ணுல பார்க்க முடியல. ஆனா வந்து காத்த உணர முடியுது இல்லையா? காதல பார்க்க முடியல, வெறுப்ப பார்க்க முடியல. ஆனா உணர முடியுது இல்லையா? பணத்த அந்த பொருளாதாரத்த, வளர்ச்சிய, செல்வத்த நம்ம பணமா பார்த்துடுறோம். ஆனா வந்து சில விஷயங்கள் வெல்த் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நம்மள சுத்தி ஒரு வெல்த் எனர்ஜி இருக்கு. நம்மள சுத்தி ஒரு பாவர்ட்டி எனர்ஜி இருக்குது அப்படின்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அது வளரும், தேயும். அப்ப அந்த வளர்றது அனிமா, மகிமான்றத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த வளர்ச்சிய நம்ம தான் கட்டுப்படுத்துறோம். நம்ம உழைப்பால, நம்ம ஏதோ ஒரு எனர்ஜிய போட்டு ஒண்ணு வளருன்னு சொல்றோம். ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன்ல காத்து ஊதுனா, அந்த பலூன் பெருசாவுது இல்லையா? அது வந்து மகிமா. அப்ப அந்த பலூன்ல காத்த விட்டுட்டோம்னா, அது அனிமா. அப்ப இந்த வளர்ச்சியும், தேர்ச்சியும் நம்ம கட்டமைக்கும் பொழுது, இது அனிமாகவும், மகிமாவாவும் இருக்கும். அப்ப இந்த தத்துவத்துக்காக தான் நம்ம வாழ்றோம். நம்ம பொறந்ததுல இருந்தே நம்ம என்ன வரோம்? மகிமாவா மலைய போல் நம்ம பெருசா வளர்றோம். அப்புறம் நம்ம தேய்றோம். அப்ப இந்த வளர்ச்சியையும், தேய்ச்சியையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாங்க. சில பேர் மார்க்கண்டேயன் மாரி ஒரே மாரி இருக்கிறான்டா அப்படின்றீங்க இல்லையா? தன்னுடைய உணவு கட்டுப்பாடுகளாலேயோ, தன்னுடைய சுய ஒழுக்கத்தாலேயோ, அவங்களோட பிசிக்ஸையோ, அவங்களோட ஸ்டேட்டஸையோ ஒரே மாதிரி தக்க வச்சிருப்பாங்க. மாற்றங்கள் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. சிலருக்கு உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு குண்டா இருப்பான், திடீர்னு ஒல்லியா இருப்பான், திடீர்னு வந்து பணக்காரனா இருப்பான், திடீர்னு அடுத்த நாள் ஏழையா இருப்பான். சிலர் வந்து ஒரே ஸ்டேட்டஸ் கோவ மெயின்டெயின் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்டேட்டஸ் கோவ மெயின்டெயின் பண்றது அனிமாக்கும், மகிமாக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கண்ட்ரோல். சரியா? அது வந்து நம்ம உடம்புல, மனசுல, நம்ம சுத்தி இருக்கிறதுல எப்படி நடக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப அனிமா, மகிமா இருக்கு. அடுத்து லகிமா. லகிமா, கரிமா. இந்த 2 விஷயம். அனிமா, மகிமா முடிச்சுட்டோம். இப்ப லகிமா, கரிமா. லகிமானா
காற்றை போல் லேசாக இருத்தல். லகிமானா காற்றை போல் லேசாக இருத்தல். கரிமா அப்படின்னா கனமாவது, மலைகளாலும் வாயுவினாலும் அசைக்காம இருக்க முடியுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், காற்றை போல் லேசாகுறதுன்னா, இப்ப சினிமாலலாம் அந்த காலத்துல பறக்கிற மாரி காட்டுவாங்க இல்லையா? மனுஷங்களே பறக்கிற மாரி காட்டுவாங்க. தேவர்கள் அப்படி அந்த வானதூதர்கள், தேவர்கள்லாம் அப்படியே பறப்பாங்கல்ல. அப்ப அவங்க பறக்கிறது, காற்றை போல் தன்னுடைய தேகத்த லேசாக்கி பறந்தாங்க. அப்ப வான ஊர்திகள் எப்படி பறக்குது? நம்ம விமானம்லாம் கண்டுபிடிச்சுட்டோம். கரெக்ட்டா இந்த நூற்றாண்டுல, போன நூற்றாண்டுலயே விமானம் கண்டுபிடிச்சு நம்ம பறக்குறோம். அப்ப மனுஷனால பறக்க முடியுது. ஆனா, நடுவுல ஒரு 1000 வருஷம், 2000 வருஷம் பறக்க முடியல. அதுக்கு முன்னாடி புராண காலத்துல பறந்துட்டு இருந்தோம் அப்படின்ற வரலாறு இருக்கு. ராமாயணத்துல இருந்து புஷ்பக விமானத்துல அவரு பறந்தாரு, இவரு பறந்தாரு அப்படின்னு ஹிஸ்டரி இருக்கு. ஆனா, நடுவுல ஒரு 1000, 2000 வருஷம் பறந்தா மாரி தெரியல. நமக்கு தெரியல. எழுதப்படல. கொஞ்சம் லாங் பேக் பறந்தாங்கன்னு இருக்கு. ஆனா, இப்ப நம்ம பறக்குறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் ஏரோபிளேன், இப்ப ட்ரோன்ல கூட நம்ம பறக்குறோம். சரியா? அப்ப காற்றை போல் லேசாதல் அப்படின்ற அந்த தத்துவம். அந்த தத்துவம் தான் முக்கியம். அது நம்ம நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் வச்சு செஞ்சுக்கிறோமா, நம்ம உடம்புல ஊனுடல்லயே செஞ்சுக்கிறோமான்றது வேற விஷயம். இந்த தத்துவம் காற்றை போல் லேசாக மாறுதல்னா பறக்கிறது. அப்ப லகீமா அப்படின்னா, இது வந்து உடல்ல. அடுத்து மனசுல. மனசு பாரமா இருக்கு, மனசு லேசா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? துன்பங்களை ரொம்ப போட்டு மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பாரமா இருக்கும். மனசு லேசாயிடுச்சுன்னா, மனசு அமைதியா இருக்கு, லேசா இருக்கு, காத்து மாரி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து லகிமா, கரிமா. அப்ப கரிமானா கனமாவதுன்னா, இப்ப வந்து நம்ம இவரு வந்து இதே மகாபாரதத்துல தான் நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அப்ப நம்ம கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்திருப்பாரு. அந்த இடத்துல பீமன் வந்து அவர நகர்த்த ட்ரை பண்ணுவாரு. நகர்த்த முடியாது. அது மாரி வாயுபுத்திரன் அனுமாரோட வாள வந்து ராமாயணத்திலயும் அசைக்க முடியாது. மகாபாரதத்திலயும் பீமன் வந்து அவர்கிட்ட வரம் வாங்க போம்போது அசைக்க முடியாது. அப்போ ஒரு சாதாரண வாள், அந்த வாளையே அசைக்க முடியாது அப்படின்னா, அந்த வாளுன்ற அந்த ஒரு போர்ஷன் அந்த மனுஷன் என்ன ஆயிடுறான், மிக கடினமான யாராலயும் எந்த ஒரு ஃபோர்ஸாலயும் அசைக்க முடியாத ஒரு ஃபோர்ஸா மாறுது அப்படின்னா, கரிமா கனமாவுது. அப்ப ஒருத்தன் அசைக்க முடியாத டாலஸ்ட் லீடர் ஆவுறான். அவன யாராலயும் அசைக்க முடியலன்னா, அவன சுத்தி கரிமா வேலை செய்யுது. அத நம்ம கரிஷ்மா அப்படின்னு எடுத்துக்கிறோமா அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு கரிஷ்மா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கரிஷ்மாவ நீங்க கரிமால இருந்து எடுத்துக்கிட்ட வார்த்தையா கூட பயன்படுத்தலாம். எல்லாருக்குமா கரிஷ்மா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஜெயலலிதாவுக்கு ஒரு கரிஷ்மா இருந்துச்சுப்பா அப்படின்றாங்க இல்லையா? இப்ப நரேந்திர மோடிக்கு ஏதோ ஒரு கரிஷ்மா இருக்குதுப்பா அப்படின்றாங்க இல்லையா? ரஜினிகாந்துக்கு ஒரு கரிஷ்மா இருக்குது அப்படின்றாங்க இல்லையா? ஸ்டார். அப்ப என்ன ஆகுறாங்க, அவங்க யாராலயும் அசைக்க முடியாத ஒரு தோற்றத்துக்கு தள்ளப்படுறாங்க. கனமாவது. இது உடம்புக்கும் பொருந்துது, ஸ்டேட்டஸுக்கும் பொருந்துது. ஒரு மாயை தான். ஒரு டாலஸ்ட் லீடர் அப்படின்றது ஒரு மாயை. ஒரு டாலஸ்ட் ஸ்டார்ன்றது ஒரு மாயை. ஆனா அந்த மாயைய அசைக்க முடியாத அளவுக்கு கட்டணும். ஒரு பிம்பமாகவே இருந்தாலும், அந்த பிம்பம் அசைக்க முடியாததா கட்டுனா அது கரிமா. அது அடிக்கடி கலைஞ்சு போற மாரி இருந்துச்சுன்னா லகிமா. சரியா? அது ஸ்ட்ராங் அடர்த்தியா இருந்துச்சுன்னா கரிமா. அது லூஸா இருந்துச்சுன்னா லகிமா. அப்ப எப்ப லகிமா வேணும், எப்ப கரிமா வேணும், அத நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எப்ப வளரணும், எப்ப தேயணும்ன்றத நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மாரி, எப்ப காற்றை போல் லேசா மாறணும், எப்ப மலையைப் போல் இறுக்கமா அசைக்க முடியாத மாரி மாறணும் அப்படின்றது இந்த லகிமா, கரிமால. சோ இது வந்து அடர்த்தி. இது வந்து டென்சிட்டிய பத்தி பேசுறது. அது வந்து நம்மளுடைய செல்வமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அத பிரிச்சு விடுறது. இப்போ ஒரு நோய் இறுக்கமா வளருது. ஒரு கேன்சர் செல்லு வந்து சின்னதா இருந்து அது கேன்சர் புத்து மாரி வளருதுல்ல. அப்ப என்ன ஆகுது? அது மலை மாரி தானே கேன்சர் வ அ அ ஒரு பாம்பு புத்த தான் கேன்சருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். கரெக்ட்டா? பாம்பு புத்தா கரையான் புத்து. இப்ப கரையான கேன்சருக்கு சொல்லுவோம். அப்ப ஒரு கரையான் புத்து அமைக்குதுன்னா, அது அப்படியே ஒரு மலை மாரி தானே வளருது. அப்ப என்னது அங்க? கடினமான ஒரு ஆப்ஜெக்ட்டா மாறுது. அப்ப கரிமா. சரியா? அப்ப அந்த இடத்துல
அத டிஸ்ட்ரக்ஷன் பண்றோம் அப்படின்னா, அது லகிம். அப்ப அத பிரிச்சு விடுறோம் அப்படின்னா, லகிம். சரியா? அப்ப பறக்கும் தன்மையில லூசா விடு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த லூசா விடு அப்படின்றது லகிமா. இழுத்து புடி அப்படின்னு சொல்றது கரீம். அப்ப ஒரு டக் ஆஃப் வார் மாரி ஒரு கயிற புடிச்சு இழுக்கும் பொழுது, இவரும் இழுக்கிறோம், இவரும் இழுக்கிறோம்னா, அந்த இடத்துல என்ன இருக்கு? கரிமா வேலை செய்யுது. அப்ப இவங்க இழுக்கும் பொழுது ஒரு இடத்துல அவங்க சக்திய இழந்து ஒரு சைடு லூஸ் ஆயிடுவாங்க. அப்ப அது லகிம் ஆயிடுது. இந்த சைடு லகிம் ஆயிடுச்சுன்னா, இந்த சைடு கரிமா இழுத்துரும். அப்ப யார் லூஸா விடுறாங்க, யார் இழுத்து பிடிக்கிறாங்க அப்படின்ற அந்த எனர்ஜி ஓட்டத்த தான் இது குறிக்குது. புரிஞ்சுதா? சோ, இந்த இயக்கங்கள் உலகத்துல இருக்குது. இந்த இயக்கத்த புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம கரிமாவா, நம்ம லேசாகுறோமா, கடினமாகுறோமா, நம்ம வளர்றோமா, தேய்றோமா, இததான் நம்ம ஜோசியத்துல திருப்பி திருப்பி பார்க்கணும். நம்ம எல்லா தேவைகளும் இதுல வந்துரும். எந்த இடத்துல விட்டு குடுக்கணும், எந்த இடத்துல இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விட்டு குடுத்தல் லகிமா. இறுக்கமா இருக்கிறது லகிம். கரிமா. சரியா? அடுத்து. பிராத்தி அப்படின்னா, எல்லா பொருட்களையும் தன்வயப்படுத்துதல். மனதினால் நினைத்தவை யாவற்றையும் அடைதல், அவற்றை பெறுதல். அது வந்து அத பிராத்தம் பெறுதல்ன்னு சொல்றத நம்ம பிராத்தி அப்படின்னு சொல்றோம். பிராப்தம் பெறுதல் தான் அது. பிராப்தம் பெறுதல்னா என்னது? நம்ம ஆசைப்படுறது கிடைக்கிறது தான் பிராப்தி அப்படின்ற வார்த்தையில சொல்றாங்க. பிராப்தம். அப்ப எல்லா பொருளையும் தன்வயப்படுத்துதல், மனதினால் நினைத்தவை யாவற்றையும் அடைதல், அவற்றை பெறுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க படிக்கிறோம். இது என்னதுன்னா, இதுதான் நமக்கு வந்து மனுஷனுக்கு இப்ப தேவையானது விஷயமா இருக்கு இல்லையா? அப்ப ஒருத்தன் ஆசைப்படுறான், ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறான். அதுக்கு வந்து 100 பேர் ஆசைப்படுறாங்க. அப்ப ஒரு பொண்ண வந்து 5 பேர் காதலிக்கிறான்ற மாரி, ஒரு ஒரு பொண்ணையோ, ஒரு பொருளையோ, ஒரு மனுஷனையோ, இல்ல ஒரு பதவியையோ, ஒரு புகழையோ, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் மனுஷன் அலையறான். ஒரு ஸ்டேட்டஸ் அடையறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறான். அது ஒரு பதவியா இருக்கலாம். அது வந்து பொருள் கிடையாது. அது ஸ்டேட்டஸ் மாரி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு அதிகாரம். அப்போ ஒரு அதிகாரத்திற்கோ, இல்ல ஒரு பொருளுக்கோ, எனக்கு ஐஃபோன் வேணும். எனக்கு வந்து ஆடி கார் வாங்கணும். அந்த மாரி அது எதுவா வேணா இருக்கலாம். சின்ன தீப்பெட்டியிலிருந்து கூட நீங்க ஆசைப்படலாம். அப்ப என்ன ஆசைப்படுறீங்களோ, அதை அடையிறதே அட்டமாசித்தில தான் இருக்குது. அப்ப நம்ம அது வேணும்னு உறுதியா இருந்து அத அடையிற வரைக்கும் போராடும் பொழுது, நீயும் ஒரு சித்தர் தான். சித்தர் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம் இல்லையா? சித்தர போய் தனியா தேட வேணாம். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள நீங்க அடைஞ்சீங்கன்னா, நீங்க சித்தர் தான். அப்ப உங்களுக்கு புரியுதா? சித்தர்ன்றது தனியா போய் எங்கேயோ கோயில்ல போய் தேடுறது, சமாதியில போய் தேடுற விஷயம் கிடையாது. உனக்குள்ளேயே உயிர் தன்மையிலே நீ உனக்கு தேவையான ஆசைப்படுறத அடையிற கெப்பாசிட்டி இருந்தாலே, நீயும் ஒரு சித்தர் தான். பிராப்தம் பெறு. புரியுதா? அப்ப எல்லா பொருட்களையும் தன்வயப்படுத்துதல் அப்படின்னா, சில பேர் ரொம்ப பேராசையில எல்லாத்தையும் எனக்கு, 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 எனக்குன்னு இருக்கும் பொழுது, பிரபஞ்சம் வந்து அந்த சமநிலைப்படுத்துற தன்மையில அத உடைச்சு விட்டுரும். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்கிறான் இல்லையா? அப்ப அத தேவைப்படுற அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டா பிரச்சனை இல்ல. ஒரு சக்திக்கு மீறி அந்த காலத்துல வந்து அரக்கர்கள வந்து விஷ்ணு வந்து அழிச்சாரு அப்டின்னா, அந்த வதங்கள் எல்லா வதங்களும் என்னன்னா, இந்த மாதிரியான அட்டமா சித்திகள வந்து சுயநலத்துக்காக மத்தவங்களுக்கு விட்டுக் குடுக்காம எல்லாமே எனக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போகும் பொழுது, அத சமநிலைப்படுத்துவதற்காக பிரபஞ்சத்துல தெய்வம் தோன்றி அந்த எனர்ஜிய அழிக்கும். அவரு எந்த எனர்ஜிய யூஸ் பண்றாரோ அதுக்கு ஆப்போசிட் எனர்ஜிய கடவுள் வந்து அளிப்பார். அப்ப எல்லாத்துக்கும் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஜக்கி வாசுதேவ் சொல்றாருன்ட்டு, நீங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. அதுல கொஞ்சம் மத்தவங்களுக்கும் விட்டுட்டு கொஞ்சம் ஆசைப்படு. பூமியே இதுதான். உலகத்துல இருக்கிற எல்லாருமே இதுதான். அப்படின்ற மாரி இல்ல. நமக்கு ஒண்ணு தேவை, அதுக்கு ஆசைப்படலாம். அத ஜென்யூனான முறையில ஆசைப்படலாம். அதுக்காக அடையலாம் அப்படின்றது தான். அப்ப மனசுல ஆசைப்படுற எல்லாத்தையும் அடையறதுக்கான அந்த பிராப்தம் பெறுதலும் சித்து தான். அட்டமா சித்துல ஒரு சித்து. சரியா? அடுத்து பிரகாமியம். தன் உடலை விட்டு பிற உடல் கூடு விட்டு கூடு பாய்றது தான் பிரகாமியம். தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல். கூடு விட்டு கூடு பாய். அப்ப இது கூடு விட்டு கூடு பாயிற படம்லாம் நெறைய பார்த்திருப்பீங்க. இவரு தன்னோட உடம்ப விட்டுட்டு உயிர வெளிய எடுத்துருவாரு. திருப்பி வேற ஒரு கோழிலயோ, ஆடுலயோ இல்ல இன்னொரு உடம்புலயோ போயிட்டு, அந்த உடம்புல இருந்து வேலை செஞ்சுட்டு திருப்பி இந்த உடம்புக்கு வருவார். அப்ப இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்றது நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கிறது தான். இத நம்ம எப்படிங்க செய்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்றோம். ஒவ்வொரு மனுஷனும் செய்றோம்.
ஆனா நம்ம சுயநினைவா செய்யல, அன்கான்ஷியஸா செய்றோம். எப்படின்னா, நம்ம இறந்து நம்ம உடம்ப விட்டு உயிர் போயிடுது. நம்ம திருப்பி மறுஜென்மம் எடுக்கிறோம். அப்ப இன்னொரு உடல்ல நம்ம புகுறோம். சரியா? அப்ப அந்த மறுபிறப்பு மறுபிறப்பு தத்துவமே கூடு விட்டு கூடு பாய்தல் தான். ஆனா, அத நீங்க சுயநினைவு இல்லாம அன்கான்ஷியஸா செய்றீங்க. நீங்க இறக்குறீங்க, உங்க உடம்ப எரிக்கிறாங்களோ, புதைச்சர்றாங்களோ, உடம்பு போயிடுது. உயிர் இருக்குதா? ஆத்துமா இருக்குது. இப்ப திருப்பி மறுஜென்மம் எடுக்கிறோம்னு நம்ம நம்புறோம்ல. இன்னொரு தாயோட வயித்துல ஒரு ஒரு ஃபீட்டஸ் உருவாகுது. ஒரு கரு உருவாகுது. அந்த கருவுல போயிட்டு உங்க உயிர் போய் சேருதுல்ல. இத யாரோ ஒருத்தர் மேல இருந்து செய்றாரு. அது கடவுளா? நீங்களே வந்து கான்ஷியஸா பொறக்குறீங்களான்றது உங்களுக்கு தெரியல. ஆனா நினைவுகள் மட்டும் அழிச்சிடணும். ஹார்ட் டிஸ்க்க ஃபார்மட் பண்ற மாரி செத்துட்டா, இந்த ஜென்மத்தோட நினைவுகள் அழிக்கப்பட்டு, அடுத்த ஜென்மத்தோட அந்த உயிர் வந்து அங்க போய் செட் ஆகி புது மனுஷனா பொறந்து ஃபார்மட் ஆன ஹார்ட் டிஸ்க் மாரி நம்ம வரோம். அப்ப இந்த விஷயங்கள் நம்ம செத்து நம்ம பொறக்கிறதே வந்து என்னது? நம்ம செத்து நம்ம பொறக்கிறதே வந்து கூடு விட்டு கூடு பாய்றது தான். இப்ப வந்து காதலிக்கிறாரு அப்டின்னா, என் உடம்பு, என் மனசு என்கிட்டயே இல்ல. என் மனசு உன்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுவும் கூடு விட்டு கூடு பாய்றது தான். உயிர் என்கிட்ட இல்லப்பா, நான் உன்ன லவ் பண்றேன். என் உயிரே உன்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட தன்னோட உயிர வச்சிருக்கிறார்ல. ஆமா உண்மதான் அது. காதலால் கசிந்துருகி வந்து அழுது போராட்டம் பண்ணி என் காதல ஏத்துக்கோ அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான்ல. அந்த பொண்ணோ, அந்த ஆணோ அதுக்கு இடம் குடுத்து அவன் காதல ஏத்துக்கிட்டா, அவன் வந்து அந்த காதல் சொன்ன கணமே கடவுளை கண்ட கணமேன்னு பாடுறான்ல. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? இதயங்கள் இடம் மாறுகின்றன அப்படின்னு கவிஞர்கள் சொல்றாங்கல்ல. அந்த இதயங்கள் இடம் மாறுவதும் கூடு விட்டு கூடு பெயர்றது தான். இந்த உயிர் அந்த உயிர்ல வாழும். அந்த உயிர் இந்த உயிர்ல வாழும். பிசிக்கலா இந்த உயிர் இந்த உயிர்லயே இருக்காது. அவன் அவளையே நினைச்சிட்டு இருப்பான். அவ இவரையே நினைச்சிட்டு இருப்பா. அப்ப ஒரு காதலன், காதலி, ஒரு கணவன், மனைவி தன்னுடைய உயிரை தன்னுடைய பதியிடம் வைத்திருப்பது, தன்னுடைய கணவன், மனைவியிடம் வைத்திருப்பது அப்படின்றது கூடு விட்டு கூடு பாயறது தான். அன்பை பரிமாறிக் கொள்ளுதலே பிரகாமியம் தான். அப்ப நம்ம இறந்து திருப்பி நம்ம இன்னொரு பிறவி எடுக்கிறது பிரகாமியம். நம்ம காதலை பரிமாறிக் கொள்வது கூட பிரகாமியம் தான். அதாவது ஷேரிங் அப்படின்ற அந்த வார்த்தை பிரகாமியத்துக்குள்ள வந்துரும். ஷேரிங்ன்றதே பிரகாமியம் தான். தான்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தனுக்கு குடுக்கிறதே பிரகாமியம் தான். அது எவ்வளவு பெரிய சித்துன்றது உங்களுக்கு நம்ம சாதாரணமா வாழ்க்கையில செய்ற ஒரு விஷயம் ஷேரிங். அத செய்ய மாட்றோம் இல்லையா? இப்போ உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இன்னொருத்தனுக்கு குடுக்குற, இன்னொருத்தன்கிட்ட இருக்கிறத நீ வாங்குற அப்படின்னாலே, கூடு விட்டு கூடு பாயறது தான். சரியா? இங்க இருந்து அங்க போயிட்டு, அங்க இருந்து இங்க வர்றது. இது வந்து கான்ஷியஸா ஒரு உயிர விட்டுட்டு, இந்த உடம்ப இங்க வச்சுட்டு, இந்த உயிர வந்து இன்னொரு இந்த ஜென்மத்திலேயே இன்னொரு உடம்புக்குள்ள போயி, திருப்பி அந்த உடம்ப விட்டுட்டு, திருப்பி இந்த உடம்புக்குள்ள வர்றது. இதோட எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஆனா, அந்த தத்துவம் என்னது? இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வர்றது. அப்ப நம்ம இங்க இருந்து டிராவல் பண்றோம்ல. அப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். யோசிக்கும்போது அந்த விஷயத்த நம்ம விஷுவலைஸ் பண்ணிடுவோம். நான் இப்ப வந்து அமெரிக்கா போறேன் அப்டின்னா, நீங்க அமெரிக்காவ விஷுவலைஸ் பண்ணிடுவீங்க. நான் இங்க சந்திர மண்டலத்த எப்படி இருக்குன்னு 3 யோசிச்சீங்கன்னா, நீங்க 3ல இருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சீங்கன்னா, உங்க மனசு வந்து ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு டிராவல் ஆயிடும். உடம்பு இங்க தான் இருக்கும். நீங்க நெனைக்கிற விஷயத்த அந்த விஷயம் இருக்கிற இடத்திலேயே போய் நின்னு பார்ப்பீங்க. இந்திரலோகம் அப்டின்னா, இந்திரலோகத்த விஷுவலைஸ் பண்ணி அங்க என்ன இருக்குன்றத போயிடுவீங்க. நரகம்னா, நரகத்த விஷுவலைஸ் பண்ணி அங்க எப்படி இருக்குன்ட்டு உங்க தோற்றத்துக்கு ஏற்ற மாரி ஒண்ணு விஷுவலைஸ் பண்றீங்கல்ல. அப்போ உங்கள் எண்ணங்கள் கூடு விட்டு கூடு பாயுது இல்லையா? இது உடலோடு நடக்கும் பொழுது அது ஒரு சித்து. உடல் இல்லாமல் நடக்கும்போது ஒரு சித்து. இந்த மாரி இதுல வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த அட்டமா சித்திகள் அப்படின்ற சித்தர்கள் தத்துவம் வந்து தனியா ஒரு சித்தர்ன்னு கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே சித்தர் தான். அணுவால் பிணைக்கப்பட்ட அணுக்களால் உருவாக்கப்பட்ட எல்லா மனித உடம்பும் சித்து தான். சித்தர்கள் தான். சரியா? அடுத்து ஈசத்துவம். ஈசத்துவம்னா, நான்முகன் முதலான தேவர்களிடத்தும் தன் ஆணையை செலுத்துதல். இது வந்து தேவர்களையும் சம்மன் பண்றது. சரியா? தேவர்களையும் சம்மன் பண்றது. நான்முகன் முதலான
பிரம்மாவையும் சேர்த்து நீங்க சம்மன் பண்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் கடவுள். கரெக்ட்டா? அவர் யாரு? தேவர்களின் படைத்தலைவன். தேவர்களோட படைத்தலைவன் தான் முருகன். அப்ப ஈரேழு 14 உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களிடத்திலயும் அதிகாரம் செய்கின்ற அதிகாரம் பெற்றவர்கள் ஈசத்துவம் பெற்றவர்கள். புரியுதா? அப்ப அவங்க எப்போதும் அந்த அதிகாரத்த பயன்படுத்துறாங்களான்னா, அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் அவங்க அதிகாரத்த பயன்படுத்துவாங்க. சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார் இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பொறந்தவரு. அவரு அந்த பைபிள்ல படிக்கும் பொழுது, அவர் சொன்ன அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, எல்லாமே நடக்குது. அவர் நீ கியூர் ஆவுனா கியூர் ஆவுறாரு. நீ கண்ணு தெரியாதவன தொட்டாருன்னா, கண்ணு நடக்குது. முடக்குவாதம் பட்டவன தொட்டாருன்னா, அவன் நடக்குறான். அப்ப ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான அற்புதங்கள 3 வருஷத்துல அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அட்டமா சித்தி பெற்ற சித்தர். பூமியில பொறந்த ஒரு மனிதர் கடவுளாக மாறுறார் இல்லையா? அத வந்து விஷுவலா எல்லாத்தையும் கான்ஷியஸா தனக்கு மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்றார் இல்லையா? அப்ப இப்ப நம்ம சொன்ன எல்லா சித்துவையும் ஜீசஸ் செஞ்சாரு. மறைஞ்சு போறது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அணுவை போல் அணுவை போல் சிறிதான தேகத்தை அடைதல். அனிமான்னு சொன்னோம் இல்லையா? மறைஞ்சு போறது. கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சு போறது அனிமா. திருப்பி கண்ணு முன்னாடி தோன்றது மகிமா. அப்ப டக்குன்னு மறையிறது, டக்குன்னு தோன்றது, நெனச்ச இடத்துக்கு பறந்து போறது, நெனச்ச இடத்துக்கு வர்றது. இது எல்லாமே என்னது? அட்டமா சித்திகள் தான். சாய்பாபா இப்ப இருக்கிறார் இல்லையா? அவரு வந்து நெறைய அற்புதங்கள் செஞ்சாரு. அது மாரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய அற்புதங்கள் செய்யாட்டாலும், சில சில சின்ன சின்ன அற்புதங்கள கொஞ்சம் மாறி மக்களுக்கு செஞ்சவங்க, இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல ஊர்கள்ல சித்தர்களா வாழ்றாங்க. எத்தனையோ சித்தர் சமாதிகள் தமிழ்நாட்டுல இருக்குது. அவங்கலாம் இத வந்து கான்ஷியஸா செஞ்சவங்க. சரியா? அப்ப இந்த ஈசத்துவத்த நம்ம பெற முடியுமா? அப்படின்னா, நம்மளாலயும் முடியும். நம்ம சொன்னாலும் தேவர்கள் கேட்பாங்க. நம்ம சொன்னாலும் நான்முகனே கேட்பார். சரியா? எப்படி கேட்பாங்க? அப்படின்னா, ஒரு ஊர்ல மழையே பெய்யல. ரொம்ப நாளா அப்படின்னா, ரொம்ப பிரேயர் பண்ணி, ஜெபம் செஞ்சு மழை பெய்ய வைக்கிறாங்க இல்லையா? ஒரு யாகம் செஞ்சு மழை பெய்ய வைக்கிறாங்க இல்லையா? மெத்தட் வேற. ஆனா, மழை பெய்யாம இருக்கிற ஒரு ஊர்ல, ஒரு பட்டத்து ராஜா போய் உட்கார்ந்து அவர வச்சு ஒரு பூஜை செஞ்சா மழை பெய்யுன்றது ஐதீகம். அப்ப தமிழ்நாட்டுல இருந்த கடைசியா அந்த சீமராஜான்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அது ஒரிஜினல் படம் தான். சரியா? அது மாரி ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா இப்பதான் செத்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்ட பிறகு சமஸ்தானங்கள்ல இருந்த அதிகாரத்த புடுங்கிட்டு அவர் ராஜாவாவே இருந்தார். அவர வந்து ஏதாச்சும் ஒரு ஊர்ல அந்த சைடுல கிராமத்துல மழை பெய்யல அப்படின்னா, அவர கூட்டு போய் வச்சாங்கன்னா மழை பெய்யும். அது நடந்திருக்கு. அப்ப அவரு ஒரு அதிகாரம் பெற்ற பட்டத்து ராஜா வந்து போகும்பொழுது மழை பெய்யும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு இதெல்லாம் கண் முன்னாடி நடக்குறதுங்க. நான் வந்து சென்னையில 10வது ஜோதிட மாநாடுன்னு சொல்லி நடத்துனேன். அப்ப வந்து அன்னைக்கு மழை சென்னையில கொட்டுன்னு கொட்டுது. ஃபங்ஷன் நடக்குமான்னு தெரியல. இப்ப என்னை சுற்றியவர்கள் நம்ம பிரேயர் பண்றோம். அன்னைக்கு அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் ஃபங்ஷன் முடியிற வரைக்கும் மழையே பெய்யல. அப்ப ஊர் ஃபுல்லா மழை பெய்யுது. இன்னைக்கு இந்த ஃபங்ஷன் நடக்குமான்னே தெரியல. நம்ம நடக்கணும்ன்ட்டு உருக்கமா ஜெபம் பண்றோம், வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. நீங்க எந்த மதத்த சார்ந்தவங்களா வேணா இருக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனை. ஏதோ ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டுறீங்க அப்படின்னா, அந்த தெய்வம் என்ன பண்ணுது? அந்த மழைய நிறுத்துது. இது எவ்வளோ வீட்ல நடந்திருக்கும். எவ்வளோ வீட்ல கல்யாணம் காட்சி வச்சிருப்பாங்க. மழை பெஞ்சுட்டு இருக்கும். ஐயோ! இன்னைக்கு மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்குமேன்னா, உங்கள் பிரார்த்தனை கேட்கப்பட்டு அன்னைக்கு அந்த இடத்துல மழை பெய்யாது. பக்கத்துல பெய்யும். பக்கத்து ஊர்ல பெய்யும். அந்த சைடு சுத்தி பெய்யும். உங்க ஊர்ல மட்டும் பெய்யாது. அப்ப மழைக்கான தெய்வம்னு ஒண்ணு இருக்குதுல்ல. தேவர் இருக்கிறாரு இல்லையா? வருண பகவான். வருண பகவானுக்கு நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க. அவர் உங்க வேண்டுதல கேட்கிறாரு. மழைய நிறுத்துறாரு. அது மாரி இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம ஜெபம் பண்ணி ஒரு மழைய நிறுத்துறா மாரி, காத்த அடக்குற மாரி எல்லா தேவர்களையும் நம்ம வசியப்படுத்த முடியும். நம்ம வேண்டுதல்கள் நம்ம சொல்றத கேட்க வைக்க முடியும். அப்ப அதுக்கு என்னது? ஈசத்துவம் என்பது என்னது? ஜெபம்.
நம்முடைய வேண்டுதல், நம்மளுடைய தொடர் பிரார்த்தனை வந்து ஈசத்துவத்தை அடையப்படும். சரியா? கடவுள் நமக்காக வந்து வேலை செய்வார். நம்ம எதுவும் செய்ய வேணாம். சிவனடியாரா இருக்கிறன்னா, சிவன் வந்து வேலை செய்வார். சரியா? ஒரு சிவனடியார் என்பது ஈசத்துவத்தோட ரெப்ளிகா தான். சிவனடியார் ஒண்ணும் செய்ய மாட்டார். அவருக்கு பதிலா வேலை செய்யறது எல்லாம் சிவன் தான். சரியா? நான் சிவனடியார் என்பதுன்னு சொல்றது வந்து, யார் யாரை நீங்கள் மனதார உங்கள் தெய்வமாக ஏத்துக்கிட்டீங்களோ, அந்த தெய்வம் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க சிவனை மனதார நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தன் கெடுதல் செய்ய முடியாது. உங்களுக்காக சிவன் தான் வந்து சண்டை போடுவார். நீங்க விஷ்ணுவ வந்து மனசார வந்து தெய்வமா ஏத்து பண்ணும் பொழுது, உங்களுக்கு ஒருத்தன் கெடுதல் செய்ய முடியாது. விஷ்ணு வந்து உங்களுக்காக சண்டை போடுவார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மனதாக தெய்வமா ஏத்துக்கிட்டீங்கன்னா, அவர அவரோட அடியார்களை யாராச்சும் துன்புறுத்துனா, அத காப்பாத்த வேண்டியது அவரோட கடமை. அது மாரி எந்த தெய்வத்த நீங்க வந்து வணங்குறீங்களோ, உங்களுக்காக வந்து சண்டை போட வேண்டியது அந்த தெய்வத்தோட கடமை ஆயிடும். நீங்க அந்த தெய்வத்தோட பக்தியில நிலைச்சிருந்தா போதும். சரியா? பகுத்தறிவாளர்கள் இத ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க ஏன் ஏத்துக்கலன்றது அவங்க ஜாதகத்துல இருக்கிற அமைப்பு. ஆனா பக்தி அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்குள்ள ஆத்மார்த்தமா இருக்கும் பொழுது, உங்களுக்காக வந்து ஒவ்வொன்னத்தையும் செய்யறது உங்க தெய்வம் தான். நீங்க சும்மா ஒரு ஸ்டேச்சரா ஒரு உடம்பா தான் இருப்பீங்க. சரியா? அத நீங்க உணரவும் செய்வீங்க. நான் செய்யலடா, கடவுள் தான் இத செய்றாருன்றத நீங்க உணரணும். நான் சாதாரண மனுஷன். ஆனா எனக்காக கடவுள் தன்னுடைய தூதர்களை இறக்கி செய்றாரு அப்படின்றத நீங்க உணர்வீங்க வாழ்க்கையில பல தருணத்துல. திஸ் இஸ் நாட் இன் மை ஹேண்ட். ஹவ் திஸ் இஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. அது மாரி தான் ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்குது உங்க வாழ்க்கையிலயும், என் வாழ்க்கையிலயும். புரியுதா? இப்ப இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா, இத நான் செய்றேனா அப்படின்னா சத்தியமா கிடையாது. ஐ அம் ஜஸ்ட் அ இன்ஸ்ட்ருமென்ட். அப்ப என்னை இயக்குறது ஒரு பிரபஞ்ச சக்தி தான். புரியுதா? இத நீ சொல்லு அப்படின்னு இத வந்து சொல்லும். இப்ப இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக்லாம் நார்மலா யாரும் பேசாத ஒரு டாபிக் கரெக்ட்டா? சித்துக்கள பத்தி யாரு பேசுறது? அப்ப இத இன்னைக்கு நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா, இத நீங்க இன்னைக்கு 128 பேர் இருக்கிறீங்கன்னா, இந்த 128 பேர் இன்னைக்கு இத ரிசீவ் பண்ணணும்ன்ட்டு பிரபஞ்சம் நெனைக்குது. இத வச்சு உங்களுக்கு ஒரு காரியத்தை கான்ஷியஸா செய்யறது புரியுதா? அப்ப அட்டமா சித்திகள இன்னைக்கு காலையில நீங்க சிந்திக்கணும் அப்படின்றது பிரபஞ்சம் டிசைட் பண்ணுது. அப்ப இன்னைக்கு அது உங்களுக்கு இன்புட்டா டவுன்லோட் ஆவுதுன்னா, நாளைக்கு இத வச்சு நீங்க கான்ஷியஸா ஒண்ண செய்வீங்க. அதுக்கு பிரபஞ்சம் உங்கள தயார்படுத்துதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதான் ஈசத்துவம். அடுத்து வசித்துவம் அப்டின்னா, அனைத்தையும் வசப்படுத்துதல். இது வந்து சம்திங் ஈக்வலன்ட் டூ பிராப்தி மாரி தெரியும். பிராப்தி வேற, அந்த அந்த பிராப்தம் பெறுதல் வேற, வசித்துவம் வேற. வசித்துவம்னா, தன்னையே நெனச்சிட்டு இருக்கிற மாரி பண்றது. அதாவது இந்த வசியம் வைக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா? மை வச்சுட்டான், செய்வின வச்சுட்டான்றாங்க சொல்றாங்க இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. இந்த சித்தெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பழம் இயற்கையாக பழுக்கணும். நம்ம ஈகோவுக்காக செயற்கையாக பழுக்க வைக்க கூடாது. நம்ம செயற்கையா பழுக்க வைக்கிறோம்ல. இப்போ ஒரு ஃப்ரூட்ட வந்து செயற்கையா புகை போட்டு பழுக்க வைக்கிறது வசித்துவம். அப்போ ஒரு பொண்ணு நம்மள விரும்பல. அதுக்கு ஏதோ ஒரு மந்திர மாயம் செஞ்சு மை தடவி அத நம்ம வசியம் பண்றதெல்லாம் தப்பு. இயற்கையாகவே காதல் மலரணும். செயற்கையா காதல் மலரக்கூடாது. அது நிலைக்காது. சரியா? வசித்துவமும் ஒரு சித்து. அத எப்ப பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு சில விஷயம் இருக்கு. ஒருத்தன் நமக்கு எகென்ஸ்டாவே இருக்கிறான். அவன் வந்து கெடுதல் தான் செய்றான்னா, அந்த கெடுதல தடுக்கிறதுக்கு அவன் மனதை மாற்றுதல். அவனோட மனச மாத்துறது. வசித்துவம்னா என்னன்னா, இன்னொருத்தனோட மனச அவனோட இயற்கையான அந்த விஷயத்த மாத்தி, அவன வந்து வேற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அவனோட மூட மாத்துறது வசித்துவம். புரியுதா? அவன் திருப்பி சுயநிலைக்கு வரும்பொழுது, அந்த ஸ்டேட்டஸ் போயிடும். அத மெயின்டெயின் பண்ணி வைக்க நம்ம ரொம்ப தொடர்ந்து போராடணும். நெறைய எனர்ஜி நம்மளோட எனர்ஜிய நம்ம குடுக்கணும். அப்ப நம்ம பார்த்த இந்த சித்திகள் வந்து நம்ம உடம்புல நம்மளே நடத்திக்கலாம். நம்ம சுத்தி இருக்கிற மத்தவங்க உடம்புல நடத்தலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம பொருளாதாரம், நம்மளுடைய நோய், கடன், எதிரில நடக்கலாம். அன்புல நடத்தலாம். எதுல நடத்தலாம். ஆனா இந்த அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தம்
பிராப்தி, அந்த பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் நம்ம சொன்ன இந்த 8 விஷயமும் அட்டமா சித்திகள்ல வருது. இந்த இந்த 8 அட்டமா சித்திகளும் நம்ம டே டு டே லைஃப்ல உலகத்துல நிறைஞ்சு இருக்கு. காலபுருஷ தத்துவ ராசி. அப்ப இந்த அட்டமா சித்திகள்ல நம்ம சொல்ற இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வேரியேஷன் ஒவ்வொரு ராசியில கூட குறையும் இருக்கும். இப்ப காற்று ராசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? என்னது? மிதுனத்த நம்ம காற்று ராசின்னு சொல்றோம். இப்ப இந்த காற்று ராசியில லகிமா அதிகமா வேலை செய்யும். லகிமானா காற்றை போல் லேசாக இருத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா? அப்ப லகிமானா காற்றை போல் லேசாக இருத்தல்னா, அப்ப காற்று சம்பந்தமா ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னா, நீங்க காற்று ராசியில சந்திரன் சஞ்சாரிக்கும் பொழுது அத செய்யணும். காற்றை போல் லேசாகிறத வந்து நீங்க நில ராசியில செய்யக்கூடாது. உங்களுக்கு தத்துவம் புரியுதா? அப்ப நான் ஃபைனலா ஜோசியத்துக்கு வரேன். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள நீங்க கொண்டு வந்து பார்க்கும் பொழுது, இப்ப காற்றை போல் லேசாவுதல்னா, காற்ற போல லேசாக்குறத நீங்க எப்ப செய்யணும்? இந்த லூஸ் பண்ற விஷயத்த காற்று ராசியில இருக்கும்போது, காற்று ராசியில லக்னம் இருக்கும் பொழுது செய்யணும். காற்று ராசியில ராசி இருக்கும்போது செய்யணும். புரியுதா? அப்ப ஒரு இறுக்கமான கிரகம் காற்று ராசியில போகும்பொழுது அது பதக்கும், பறக்கும். இதே ஜல ராசியில போகும்போது மிதக்கும். இதே ஸ்திர ராசியில, நில ராசியில போகும்போது நிக்கும். கால ஊனி நிக்கும். நெருப்பு ராசியில போகும்பொழுது எரியும். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் இந்த விஷயங்கள்ல கவர் ஆகும். அப்ப நீங்க கடினமாகணுமா, லேசாகணுமா, வசியம் பண்ணணுமா, நீங்க வந்து சின்னதாகணுமா, பெருசாகணுமா, எல்லா விஷயத்துக்கும் ராசிகள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் உதவும். அப்ப சில விஷயங்கள் வந்து இயற்கையாகவே அங்க நடக்கும். சில விஷயங்கள் நெறைய எனர்ஜி போட்டா தான் நடக்கும். ஓகேவா? அப்ப காற்று ராசியில பறக்கிறது ஈஸி, ஜல ராசியில மிதக்கிறது ஈஸி, நில ராசியில நிக்கிறது ஈஸி. நெருப்பு ராசியில எரியிறது ஈஸி. காற்று ராசியில போய் எரிய ட்ரை பண்ணும் பொழுதோ, ட்ரை பண்ணும் பொழுதோ, ஜல ராசியில போயிட்டு நிக்க ட்ரை பண்றதோ, புரியுதுங்களா? ஜலராசியில போய் எரியறதுக்கு ட்ரை பண்றதோ, எக்ஸ்ட்ரா எனர்ஜிய போடணும். அது இயற்கைக்கு மாறானது. அந்த இடத்துல அத வசியம் பண்ணணும். அந்த இடத்துல அதுக்கு எனர்ஜிய நெறைய போடணும். அப்ப அத செய்ய முடியாதுன்னு கிடையாது. இப்ப கடல் மேல தான் பிரிட்ஜ் கட்டுறோம். ஆத்துக்கு மேல தான் பாலம் கட்டுறோம். அப்ப ஆத்துக்கு மேல பாலம் கட்டுறதுன்றது என்னது? அந்த இடத்துல நம்ம ஒரு கடினமான தன்மைய கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர வைக்கிறோம். அது இயற்கை கிடையாது. ஆனா இயற்கைய மீறி நம்ம அந்த இடத்த ஆள்றோம். ஒரு ஆற்றை கடக்க முடியுது நம்மளால. ஒரு கடல் மேல நம்ம பிரிட்ஜ் கட்ட முடியுது அப்படின்னா, அந்த கடல் என்கின்ற நீர் தத்துவத்துக்கு மேல ஒரு நில தத்துவத்த கொண்டு வந்து நிறுத்துறோம் நம்ம. புரியுதா? கடல் மேல பிரிட்ஜ் கட்டுறதோ, ஆத்து மேல பிரிட்ஜ் கட்டுறதோ, ஒரு இயற்கை தத்துவத்துக்கு மேல இன்னொரு தத்துவத்த கொண்டு வந்து நிறுத்துறது. அதுக்கு எவ்வளவு எனர்ஜி போடுறோம். புரியுதா? அது வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுது? ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ல தண்ணி ஆத்துல அதிகமா வந்துச்சுன்னா உடைஞ்சிருது. அது உடையாம எப்படி கட்டுறது? ஒரு டேம் கட்டுறோம். தண்ணி வரத. அப்ப டேம் கட்டுறதுன்னா என்னது? அப்படின்னா, கடினமாதல். அது என்னது? மலையைப் போல் பெரிதாதல் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த அங்க பார்க்கலாம். அது மாரி கனமாவது, அழுத்தம் அதிகமாகுது. அப்போ ஒரு டேம்ல நார்மலா போற தண்ணிய ஒரு அணை கட்டி நிறுத்திட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த அணை வந்து அந்த வால் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட அந்த ஃபோர்ஸ் தண்ணியோட அழுத்தம் அதிகமா இருக்கும். உடைஞ்சதுன்னா மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திரும். அப்ப அந்த இடத்துல கடினமான ஒரு அழுத்தம் இருக்கும் டேம்ல. அந்த இடத்துல அது வந்து மலையைப் போல் பெரிசா தண்ணீய சேர்த்துடுறோம் நம்ம. ஓடிட்டு இருக்கிற தண்ணி அணுவை போல் லேசா ஓடுது. அனிமா. ஆனா அது அணைய கட்டிட்டா மலையைப் போல் தேக்கி வச்சுர்றோம். தண்ணிய மலை மாரி ஆக்கிர்றோம். ஒரு அணை கட்டிட்டா என்ன பண்றோம்? 5000 கியூபிக் ஃபீட் தண்ணிய சேர்த்து வைக்கிறோம் அப்டின்னா, மலை மாரி தண்ணிய சேர்த்து வச்சுர்றோம். அப்ப எப்படி ஒரு மண்ண கொண்டு வந்து போட்டு ஒரு மலை பெருசாகுறா மாரியோ, அது மாரி ஒரு ஹை ரைஸ் பில்டிங் கட்டுறீங்க. ஒரு 100 மாடி பில்டிங் கட்டுறீங்க, 4 மாடி வீடு கட்டுறீங்கன்னா என்னது அது? மகிமா தான். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, அந்த வீடு வந்து பல கற்களாலும், மண்ணாலும், சிமெண்டாலும் செஞ்ச ஒரு ஸ்ட்ரக்சர்.
ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பூமியில எழும்புதுன்னா மகிமா. அது ஒரு அழுத்தத்தோட சுத்தி நிக்குதுன்னா கரிமா. அத உடைக்கிறோம், டிஸ்ட்ரக்ட் பண்றோம்னா அது லகிமா, அனிமா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு டேம் கட்டுறது என்னது? அழுத்தம் நிறைந்த ஒரு பகுதியா அத உருவாக்குறோம். அது கரிமா, மகிமாவா வேலை செய்யுது. டேம்ல தண்ணிய தொறந்து விட்டீங்கன்னா என்னது? தண்ணி பீரிட்டு அடித்துக்கொண்டு ஓடுது. அப்ப அது அணுவை போல் லேசாச்சு, லகிமா காற்றை போல் லேசாகி ரிலீஸ் ஆகுது. அப்ப எல்லா இடத்திலயும் இந்த பஞ்சபூத தத்துவங்களோட சேர்த்து இந்த அட்டமா சித்திகளோட கான்செப்டும் வேலை செய்யும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கிற நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்திலயும் இந்த அட்டமா சித்திகள் இயங்குது. நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்திலயும் பஞ்சபூதங்கள், சுத்தி இருக்கிற எல்லா இடத்திலயும் ராசிகள் இயங்குது. நம்ம சுத்தி இருக்கிற எல்லா இடத்திலயும் கிரகங்கள் இயங்குது, நட்சத்திரங்கள் இயங்குது. இத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒருத்தருக்கு ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது, அவருக்கு இப்ப அவரு தேவை என்ன? அவர லேசாக்கணுமா? கனமாக்கணும். அவர பறக்க வைக்கணுமா? நிக்க வைக்கணுமா? அவர மறக்க வைக்கணுமா? நினைக்க வைக்கணுமா? அவருக்கு தேவையானத கிடைக்க வைக்கணுமா? அ இந்த மாரி அவருடைய எல்லா தேவையும் இந்த அட்டமாசியத்துல இருக்கும். அவருடைய எல்லா தேவையும் பஞ்சபூதத்துல ஒரு தத்துவத்தோட குறைபாடோட, கூடுதலோட இருக்கும். அவருடைய எல்லா விஷயத்திலயும் ஒரு சில கிரகங்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஒரு சில கிரகங்கள் வேலை செய்யாம இருக்கும். அவருடைய எல்லா விஷயத்திலயும் சில நட்சத்திரங்கள் இயங்காம அடைபட்டு இருக்கும். சில ராசிகள் இயங்காம இருக்கும். அப்ப the ஹோல் ராசி வேலை செய்யலையா? இல்ல அந்த ஹோல் ராசியில இருக்கிற 9 நட்சத்திர பாதத்துல ஒரு பாதத்துல மட்டும் தான் அடப்பு இருக்குதா? இப்ப இந்த ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? 108 நட்சத்திர பாதம். 108 நட்சத்திர பாதத்துல நெறைய கேபிள் கனெக்ஷன் இருக்கிற மாரி இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் மால் போறீங்க. ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போனீங்கன்னா, அந்த ஷாப்பிங் மாலோட கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கிங் போயிருப்பீங்க இல்லையா? பார்க்கிங் போனீங்கன்னா, அதுல எக்கச்சக்கமான பைப் இருக்கும். தண்ணிக்கு பைப் இருக்கும், நல்ல தண்ணிக்கு பைப் இருக்கும், டிரைனேஜ்க்கு பைப் இருக்கும், கரண்ட் பைப் இருக்கும், ஏசி பைப் இருக்கும், ஏசி வென்ட் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்த கடத்துறதுக்கும் ஒரு பைப்பிங் சிஸ்டம் இருக்கும். அது கொச்ச கொச்சன்னு இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய ஹை ரைஸ் பில்டிங்ல போய் பார்க்கும் பொழுது, நீங்க தண்ணிக்குன்னு சொல்லி பல லைன்ஸ் இருக்கும். ஏன்னா, எல்லா கடைக்கும் தண்ணி வேணும். இப்ப ஒரு ஒரு 100 வீடு இருக்கிற ஒரு பில்டிங் இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா, அந்த 100 வீட்டுக்கு சென்ட்ரலைஸ்டா வாட்டர் சப்ளைக்கு பைப் குடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா? இப்ப 100 வீட்டுக்கும் கரண்ட்க்கு தனியா லைன் எடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா? 100 வீட்டுக்கும் சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்குதுன்னு இமேஜின் பண்ணீங்கன்னா, சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஷாப்பிங் மாலா இருந்தா. ஏசிக்கு சென்ட்ரலைஸ்டா தனியா அந்த காத்து போறதுக்கு வழி பண்ணியிருப்பாங்க. இப்ப 100 வீட்டுக்கும் எமர்ஜென்சிக்கு ஃபயர் பைப்பு பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த 100 வீட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க? டஸ்ட்டு அந்த அ கார்பேஜ வெளிய தள்றதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு, ஒரு ஓட்ட வச்சு தள்றதுக்கு பண்ணியிருப்பாங்க. அப்ப 100 வீட்டிலயும் அந்த கரண்ட் வந்துச்சுன்னா, அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரத வச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு பில்டிங், ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா கட்டுறாங்கன்னா, அதுல எத்தன லைன் சொல்ட்டேன். எல்லாருக்கும் தண்ணி கனெக்ஷன், எல்லாருக்கும் கரண்ட் கனெக்ஷன், எல்லாருக்கும் ஏசி கனெக்ஷன், எல்லாருக்கும் ஃபயர் ஹோஸ், எல்லாருக்கும் கார்பேஜ் ரிலீவிங் சிஸ்டம், எல்லாருக்கும் அந்த தண்ணி ஃபயர் அலாரம் அடிச்சதுன்னா, தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வருது. இவ்ளோ விஷயத்தையும் ஒரு சாதாரண பில்டிங்க்கு செய்றோம். அப்படி செய்யும் பொழுது 3வது மாடியில இருக்கிற 4வது வீட்டுக்கு தண்ணி வரல. 5வது மாடியில இருக்கிற 2வது வீட்டுக்கு சாக்கடை அடைச்சிருச்சு. டிரைனேஜ விட்டோம் பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பாத்ரூம் இருக்கும் இல்லையா? அதுக்கு டிரைனேஜ் அடைச்சிருக்கு. அப்ப 5வது வீட்ல இருக்கிற 2வது வீட்ல இருக்கிற 1வது ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல தண்ணி போல. அப்ப என்ன ஆவுது? ஒரு வீட்டுல 3 பாத்ரூம் இருக்கு. ஒரு பாத்ரூம்ல தண்ணி அடைச்சிருது. இல்ல ஒரு ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா வீட்ல இருக்கிற எல்லா பாத்ரூம்லயும் தண்ணி அடைச்சிருது. இல்ல அந்த பில்டிங்ல ஃபுல்லாவே தண்ணி அடைச்சிருது. டிரைனேஜ் ரோட்ல ஓடுது. என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் மெயின் லைன கிளீன் பண்றோம்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஏதாச்சும் அடைச்சல் இருக்குதான்னு பார்க்குறோம். இப்ப 3வது ஃப்ளோர்ல அடைப்பு எடுத்துட்டா, மேல இருக்கிற ஃப்ளோர்ல இருந்துலாம் வர தண்ணி வந்துரும் அப்படின்னா, 3வது ஃப்ளோர்ல அடைப்ப கிளீன் பண்ணிட்டா போதும் அப்படின்னு. அப்ப ஒரு ட்ரைனேஜ் அடைப்பு ஏற்படுது. அத எப்படி தீர்க்கிறோமோ, அது மாரி நம்ம ராசி மண்டலத்துல, நம்ம உடம்புல, நம்ம மனசு நம்ம சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு ட்ரைனேஜ் லைன் இருக்கும். ஒரு எலக்ட்ரிசிட்டி லைன் இருக்கும். ஒரு ஏசி லைன் இருக்கும். ஒரு டஸ்ட்பின், கார்பேஜ் லைன் இருக்கும். இந்த மாரி பல்வேறு லைன் இருக்கும். அதுல உங்க ஒரு இடத்துல ஒரு அடைப்பு இருக்கும். இல்ல லீக்கேஜ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு அடைப்பு இருக்கும். இல்லன்னா லீக்கேஜ் இருக்கும். அந்த அடைப்ப நீக்கணுமா? இல்ல லீக்கேஜ அடைக்கணுமா? அவ்வளவுதான் ஜோசியம். அப்ப உங்க ஜாதகத்துல ஒண்ணுக்கு ஆசைப்படுறீங்க. அத அடையறதுக்கு ஒண்ணு தடையா இருக்கு. அது ராசி தடையா இருக்கா? நட்சத்திரம் தடையா இருக்கா? நட்சத்திர பாதம் தடையா இருக்கா? இல்ல கிரகம் தடையா இருக்கா? இந்த தடை இயற்கையா எப்ப விலகும்? இல்ல இந்த தடைய செயற்கையா நம்ம வேலை செஞ்சு நீக்க முடியுமா? அப்ப செயற்கையா நம்ம வேலை செஞ்சு நீக்க முடியுமானா, அதுக்காக நம்ம செய்யறது தான் பரிகாரங்கள். அந்த பரிகாரங்கள்ல தான் பல கோடி ஊழல் நடக்குதுன்ட்டு நாத்திகர்கள் குற்றம் சாட்டுறாங்க ஜோதிடர்கள. சரியா? அப்ப அத சுயநலத்துக்காக பரிகாரம்னு சொல்லி ஒருத்தனை ஏமாத்தக்கூடாது. அது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்களா இருக்கணும். அது அறிவியல் பூர்வமான விஷயமா இருக்கணும். அது பக்தி சார்ந்ததா இருக்கணும். அது நம்பிக்கை சார்ந்ததா இருக்கணும். அதாவது இரும்பு தின்ன இரும்பு தின் இரும்பு இரும்ப முழுங்கிட்டு இஞ்சி காஷாயம் குடிச்சா சரியாகாது. கரெக்ட்டா? அந்த மாரி விஷயத்துக்கு நீங்க செய்யற சாதாரண விஷயங்கள் நடக்காது. அதுக்கு என்ன செய்யணுமோ அத தான் செய்யணும். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்து வர வகுப்புகள்ல நம்ம சுய ஜாதகத்தையோ, நம்ம பார்க்கிறவங்களோட ஜாதகத்தையோ ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, எல்லாத்துக்கும் ரெமெடி சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன தேவ? அவன் ஒண்ணு தேவைப்படுறான். அவனுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்குது. அது நடக்கல. இல்ல அவன் ஒண்ணு ஆசைப்படுறான். அந்த ஆசை வந்து அத்தியாவசிய தேவை கிடையாது. அது லக்ஸரி ஐட்டம் தான். ஆனா அவன் விரும்புறான். அது அவனுக்கு அடையணுன்றது அவனோட உரிமை. லக்ஸரியா, கம்ஃபர்டபுளா ஒண்ணு வேணும்னு நினைக்கிறது தப்பில்லல்ல. இப்ப அது அடிப்படை தேவையோ, அல்லது அது லக்ஸரி தேவையோ, அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. அத வந்து அடைய முடியல. அதுல ஒரு தடங்கல் இருக்குதுன்னா, அத ராசி தடுக்குதா, நட்சத்திரம் தடுக்குதா, கிரகம் தடுக்குதான்னு பார்த்து, அங்க லீக்கேஜ் இருக்குதா? அல்லது அடைப்பு இருக்குதா? அடைப்பு இருந்தா குத்தி தொறந்து விடணும். லீக்கேஜ் இருந்துச்சுன்னா எம்சீல் போட்டு மூடி விடணும். ஒரு கனெக்ஷனோ, இன்னொரு கனெக்ஷனோ, ஒரு பைபாஸ் சர்ஜரியோ பண்ணணும். இப்ப ஹார்ட் இருக்குது. ஹார்ட்ல ஒரு பிளாக் வந்துருது. அப்ப என்ன பண்றாங்க? இப்ப ஆஞ்சியோ பண்றாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க. வொர்ஸ்ட் கேஸ்க்கு ஹார்ட்டையே எடுத்துட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. அப்ப என்ன அளவு பாதிக்கப்பட்டிருக்கு? ஹார்ட்டே போயிடுச்சு அப்படின்னா, ஹார்ட்ட எடுத்துட்டு இன்னொரு ஹார்ட்ட போடுறான். ஹார்ட்ல ஒரு வால்வு மட்டும் இருக்குதுன்னா, ஆஞ்சியோ பண்றான். இல்லன்னா பைபாஸ் பண்றான். அந்த அந்த சின்ன நரம்ப கட் பண்ணிட்டு வேற ஒரு ரூட் போட்டு ஒரு பிளம்பர் மாரி வேலை தான் ஹார்ட் டாக்டர் பண்றாரு. கரெக்ட்டா? ஒரு பிளம்பரும், ஹார்ட் டாக்டரும் ஒண்ணுதான். அப்ப அவரு ஹார்ட் டாக்டரா போறாரா? பிளம்பரா போறாரான்றது அவரோட ஜாதகத்துல இருக்கிற அமைப்பு. ஒரு சர்ஜன் ஹார்ட் டாக்டர் ஆகுறாரு. வீட்ல வந்து ஒரு பிளம்பர் வந்து வேலை செய்றாருன்னா, 2 பேரும் ஒரே வேலைய தான் செய்றாங்க. ஆனா அவரு பிளம்பரா கன்வெர்ட் ஆகுறாரா? ஹார்ட் சர்ஜனா போறாரான்றது அவரு சூஸ் பண்ற மத்த விஷயங்கள பொறுத்துனது. தத்துவம் ஒண்ணுதான். ஒரு சர்ஜனா இருக்கிற தத்துவம் இப்படிதான். அப்ப இதத்தான் நம்ம வந்து நம்ம ஏன் இதெல்லாம் இப்ப பஞ்சபூதத்த பத்தி சொல்றோம்? ஏன் அட்டமாசித்திகள பத்தி சொல்றோம்? எப்படி இந்த உடல் இயக்கங்கள் வேலை செய்யுது? எப்படி இந்த மேல இருக்கிற நட்சத்திரங்கள் மூவ் ஆகும்பொழுது, ஐ மீன் ராசிகள்ல கிரகங்கள் மூவ் ஆகும்போது, மனுஷ வாழ்க்கையில பாதிப்புகள் ஏற்படும்ன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்ட பிறகு, இப்ப அடுத்து நம்ம ராசி கட்டத்துக்குள்ள போகணும்னா, அப்ப நமக்கு அது கிளியரா புரியும். சரியா? சோ, இப்ப நான் இதுவரைக்கும் இன்னைக்கு எடுத்ததுல சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நேத்து வரைக்கும் நம்ம வெபினார்ல இருந்தோம். இது வந்து ஆன்லைன் மீட்டிங்கே. இதுல நீங்க பேசலாம். மைக்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். உங்களுடைய கேள்விகள ஒருத்தரா கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் கூட கூப்பிடுவேன். இல்ல நீங்க பேசலாம். கொஸ்டின் அவ சார் குட் மார்னிங் சார். இந்த இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க சார். ஈஸி அக்சஸ் இருக்குங்க சார்.
நேத்துக்கு 2 நேரம் வெபினாருக்குள்ள போக முடியலைங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு சார். தேங்க்யூ சார். நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். நிறைய தகவல் சொல்றீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க. நன்றி. அடுத்துங்க. சார் வணக்கம் சார். பூபதி ஃப்ரம் சேலம் சார். வணக்கம் சார். சார் இது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பரிந்துரைக்கலாமா? நம்ம மெம்பரா இல்லனாலும் நம்ம இதுல மெம்பரா அனுப்புங்க, இல்லனாலும் அனுப்புங்க. எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதனாலதான் 500 பேர் கலந்துக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு 125 பேர் தான் வந்திருக்கிறீங்க. 500 பேர் கலந்துக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் பகிருங்கள். ஓகே சார். இத வந்து 500 பேர் ஃபுல்லானா நான் சந்தோஷப்படுவேன். பண்ணிடலாம் சார். ஏன்னா நிறைய எனர்ஜி போடுறோம். அது எந்த அளவுக்கு போய் சேருதோ எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. திருப்பி இருக்காங்க திருப்பி சார். போட போறது இல்லை இல்லையா? இந்த மாசம் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். எவ்வளவு பேருக்கு போய் சேருதோ போய் சேரட்டும், அவ்வளவுதான். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். பாண்டியன் சார் எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் தான் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் போட்டாதான் திருப்பி பார்க்க முடியுது இல்லையா? முன்னெல்லாம் ஆமா. நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆமா சார். சார் இன்னைக்கு இந்த சித்திகளை பத்தி சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இதுவரைக்கும் யாரும் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது. எங்களுக்கே தெரியாத விஷயங்களை, எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. ஜோதிடத்தோடய இணைத்து சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்னு, இதை காலையில 5 to 6 வைக்கிறதுக்கான ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்கா? சுயநலம் தான். அப்படிங்களா? சரி சரி. நான் 5 இல்ல. மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். என்னோட சேர்த்து எல்லாரையும் எழுப்பி விட்டேன். அப்படியா? ரைட். நான் நினைச்சேன் சரி பிரம்ம முகூர்த்தத்துல இது பண்ணாங்கன்னா நல்லா கொஞ்சம் மெமரியில இதாகும் அப்படின்ற ஒரு இது இருக்குதா அப்படின்ட்டு. 5 மணிக்கு எழுந்து வேலை செஞ்சா ஆ. நல்லது அப்படின்ட்டு காலங்காலமா நினைக்கிறோம். ஆமா. நான் ஒரு 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள ஒரு ப்ரொடக்டிவான வேலையை செய்யணும்னு நினைச்சேன். அத நான் சந்தோஷமா செய்யறதுக்கு இது வந்து இப்ப நான் நினைச்சா கூட லீவ் போட முடியாதுல்ல. ஆமா. இப்ப நான் எப்போதுமே ஒரு விஷயத்த கமிட் பண்ணிடுவேன். என்னால முடியுதோ முடியலையோ கமிட் பண்ணிடுவேன், குதிச்சிருவேன். அப்ப நம்ம வாக்கு கொடுத்துட்டதுனால அதை செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? அப்ப அதனால என்ன நான் சீர்படுத்திக்கிறதுக்காக பண்றேன். என்னோட சேர்த்து உங்களையும் இழுத்துட்டு போறேன். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார். அதுக்கு புரட்டாசி மாசத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். சரி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ரங்கநாதன். நல்லா இருக்கேன் சார். சார், உங்கள மாதிரி சூப்பரா. நண்பர்களுக்காக தான் இந்த ஜூம் மீட்டிங்கே நான் அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். ஜனவரி ஜோதிட உற்சவம் நீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அடிக்கடி மீட்டிங் வைக்கிறது இல்லன்ட்டு. சரியா? உங்கள் ஆசை நிறைவேறியது. ஆமா ஆமா. இல்ல நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றது. அது புது புது விஷயங்கள் ரொம்ப ஆழமா அப்புறம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது நீங்க சொல்ற மாதிரி பிக்டோரியல் பிரசன்டேஷன் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் எடுக்கிறேன் சார். 4 விஷயங்கள் மேஜரா போகுது சார். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்க பத்தி ஒண்ணு பண்றேன். அதுக்கும் எக்கச்சக்க ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்குது. வேலை செய்ய வேண்டியிருக்குது. ஈவினிங் பொலிட்டிக்கல் ரிசர்ச்சுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நைட்டு 7 to 9. காலையில 5 to 7 இது போகுது. நடுவுல இன்னும் 2, 3 ரெகுலரா செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. டைட் ஸ்கெடியூல்ல இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் இதுக்கு முன்ன ரெடி பண்ண முடியல. நான் ஒதுக்குறேன். ஏதாச்சும் ஒண்ணு ஃப்ரீ ஆகும் பொழுது இதுல இன்னும் கொஞ்சம் நான் பண்றேன். ஆனா தகவல்கள் அழகா வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ சார். வணக்கம் வணக்கம் ரமணி. சொல்லுங்க. சார். சொல்லுங்க. அதான் சார் ஷேர் மார்க்கெட் அது எப்ப சார் பண்றீங்க? ஷேர் மார்க்கெட் பத்தின அது கிளாஸ். நம்ம ஆரம்பிச்சு 2 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 3வது கிளாஸ். அதுக்கு நம்ம வந்து 11,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறோம். அது இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க சேர்ந்துக்கலாம் இப்ப கூட. சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். நம்ம வந்து அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடத்துறோம். அன்னைக்கு வருமானத்தை பற்றி மட்டும் 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர்ல. சரியா? அதுல நேரா கோயம்புத்தூர்ல டைரக்டா வந்து கலந்துக்கிறதுக்கு 70 சீட்டு தான் இருக்கு. 1000 ரூபாய் ஃபீஸ் வச்சிருக்கிறோம். அது ஆன்லைன்லயும் கலந்துக்கலாம். அதை பத்தின தனியா வீடியோ தகவலை நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா வருமானத்தை பற்றி மட்டும் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ஜாதகத்தை பார்த்தா வருமானம் வருமா வராதா எப்படி வரும்னு ரிசர்ச் பண்ற மாதிரி ஒரு பயிற்சி பட்டறை அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி. அது ஆன்லைன்லயும் பண்றோம், ஆஃப்லைன்லயும் பண்றோம். அதுல சேர்ந்துக்கிட்டும் பலனடையுங்க. உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு படிச்சதுல டவுட் இருந்துச்சுன்னா கேளு.
ஹலோ விக்ஷா சொல்லுங்க. தேவேந்திரன் சார் எப்படி இருக்கீங்க? ஹலோ பேசுங்க. யாராச்சும் சார், பேசுங்க. ஒரு சந்திரா. கேள்வி இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. இன்னைக்கு சித்திஸ் பத்தி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த சித்தியை நம்ம எப்படி ராசி கூடயோ பிளானட் கூடயோ நட்சத்திரமோ நட்சத்திரத்து பாதத்து கூடயோ கனெக்ட் பண்றத ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போமா? அதை நீங்க அனுபவபூர்வமா உணரணுன்றதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ம். இப்ப காற்றை போல் லேசாகிறத நம்ம மிதுன ராசியில பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஆமாங்க. அப்ப மலையை போல் அடர்த்தியாவத ரிஷபத்துல பண்ணணும். எர்த்து நிலராசியில எடுத்துட்டோம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் பொழுது எந்த ராசியில எந்த லக்னத்துல பண்ணணும்ன்றத நம்மளே உணரணும். அது ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அது இப்ப இந்த பேஸை வச்சு நீங்க உணரணும். இதுல பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்றத மேப் பண்ணி பண்றது தான் ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஜோதிடரா உங்களை வளர்த்தெடுக்கும். ஓகே, நாம அதை கண்டுபிடிச்சு பார்த்துக்கணும். அதுதான். எல்லா விஷயத்தையும் நம்ம எதோட மேப் பண்ணணும்ன்றத பார்த்துட்டோம்னா அது வந்துடும். ஓகே. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு ராசிலேயோ ஒரு நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகத்திலேயோ ஒரு பஞ்சபூதத்திலேயோ இல்ல ஒரு சித்திலேயோ அடக்கம். கண்டிப்பா. அது அந்தந்த கேட்டகரியில பிரிச்சுட்டீங்கன்னா அதை ரெமிடி பண்றத அதுக்கு 12ஆம் வீட்டுல பண்றதா, அதுக்கு 8ஆம் வீட்டுல பண்றதா, அதுக்கு 4ஆம் வீட்டுல பண்றதான்றத பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், இப்போ யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லமானாக்கா அது எப்படி சார்? நம்ம உங்க போன் நம்பர் கொடுக்கணுமா எப்படி சார் கிளாஸ்க்கு சேர்றதுக்கு? இல்ல, இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே சார், ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே சார். வேறங்க? எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, வேற யாருக்காச்சும் டவுட் இல்லைன்னா நிறைவு செஞ்சிடலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் முருகேசன் துரை, சொல்லுங்க. ஆமா சார், முருகேசன் துரை. ஆ, உண்மையிலே காலையிலே சிறப்பான வகுப்பு சார். நான் இந்த வரலாம் 5 to 6 புரட்டாசியில எழுந்ததே இல்ல. உங்களால அது நடந்திருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்றேன், சுயநலம் தான் சொல்றேன் இல்லையா? அதான் சார், அதான். நம்ம சுயநலத்தை பொதுநலமா மாத்திக்கிறது அதுலயும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே ஓகே சார், நன்றி சார், நன்றி. அப்படியே கண்டினியூ பண்ண முயற்சி செய்யுங்க எல்லாரும். ஓகே சார், ஓகே. இந்த மீட்டிங் நான் எடுக்கிறத முடிச்சுட்டா கூட நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சு உருப்படியா ஏதாச்சும் செய்யுங்க. நீங்க 4 பேருக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி கொடுங்க. நீங்க உங்களுக்கே உங்க வீட்டுல உங்க வீட்டம்மாக்கு எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. நீங்க காஃபி போட்டு உங்க வீட்டம்மாவை எழுப்பி இந்தாம்மா காஃபி குடின்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையே இனிமையா மாறிட போகுது. அவ்வளவுதானே. வணக்கம் சார். வணக்கம். இது இந்த கிராமத்துலலாம் இந்த அரவன் நாட்டம் சும்மா மண்ணுல பிடிச்சு வச்சு குழந்தைங்களை அடிச்சுட்டு அழுகிற மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கும். அது விளையாட்டுக்குள்ள எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் தூளே போட்டுரும் அப்படின்னுவாங்க எங்க அம்மாலாம். அவங்களாம் சின்ன வயசுல விளையாண்டதா சொல்லுவாங்க. அது ஈசத்துவம் கீழே தானே சார் வரும். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்றப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி நடக்கிறதா எடுத்துக்கலாங்களா? ஆமா, அது தாந்திரீக பரிகாரம் மாதிரி. அது சரிங்க, நன்றிங்க. நன்றி. இப்ப ஒரு ராசி கட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமா ஒரு ஜாதகத்தை ஒரு ராசி கட்டத்துல 4 கட்டம், அந்த கட்டம் போட்டு ராசி கட்டம் போட்டு அந்த கிரகங்களை எழுதி லக்னத்தை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க 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 உடம்பு அந்த அந்த கட்டத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப அந்த சினிமால அந்த மந்திர தந்திர படம் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த பேய் படம் எல்லாம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு பொம்மைய செஞ்சு அந்த பொம்மைய அந்த ஆளா அந்த அந்த யாருக்கு அதை செய்யறாங்களோ நினைச்சுக்கிட்டு அதுல ஆணி அடிப்பாங்கல்ல, அந்த பொம்மையை கொண்டு போய் ஆணி அடிச்சு செய்யறாங்கல்ல. என்ன நடக்குது? அந்த உடம்ப இந்த உடம்பா உருவகப்படுத்தி இந்த உடம்புல ஒரு பாதிப்பு செய்யும் பொழுது அந்த உடம்புல நடக்கிற மாதிரி செய்யறாங்க இல்லையா? அப்படிதானே காட்டுறாங்க சினிமால, அப்படிதானே பண்றாங்க ரியல் டைம்ல. ஆமா, அது மேல பொருட்கள்ல செய்வாங்க, இது மண்ணுலயே செய்வாங்க அப்படின்னாங்க. மண்ணை விட வேற சிறந்த பொருள் கிடையாது இல்லையா? ஏன்னா மண்ணுதான் மனுஷன் மண்ணாதான் இருக்கிறான்.
The human is made with மண்ணு தான். மண்ணை தவிர வேற எதுவும் இல்லை. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் தங்கம், வைரம் எதா இருந்தாலும் மண்ணுல இருந்து தானே எடுக்கப்பட்டுச்சு. ஆமாங்க சார். ஆல் மினரல்ஸ் மண்ணுல இருந்து தான் வருது. அது மாதிரி மனுஷனும் மண்ணு தான். கம்ப்யூட்டரும் மண்ணு தான். எல்லாமே மண்ணு தான். எல்லாம் மண்ணா போகும் சாபம் விடுறாங்கல்ல. ஃபைனலா மண்ணு தான் எல்லாம். மண்ணா போகும்னு சாபம் விடுறது டிஸ்ட்ரக்ஷன். என்னது அது? இன்னைக்கு படிச்சதுல லகிமா, அலுவை போல் சிறிதான அனிமா லகிமா. அதுதான் நீங்க சாபம் விடுறீங்க. மண்ணா ஒண்ணும் இல்லாம போடா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒண்ணும் இல்லாம போடானா அனிமா, அணுவை போல் சிறிதான தேகத்தை அடைதல். அப்ப இன்னொருத்தனை ஒண்ணும் இல்லாம போடா, நாசமா போடான்னு நீங்க சாபம் விட்டீங்கன்னா நீங்க ஒரு அனிமாவை இன்வோக் பண்றீங்க, சாபம் விடுறீங்க இன்னொருத்தர். புரிஞ்சுதா? எதுல எல்லாத்துலயும் இதை இன்டர் கனெக்ட் பண்ணிடலாம் நீங்க. வேற யாருக்காச்சும் கேள்விகள்? இந்த பழைய கிளாஸ் லிங்க் எங்க வரும் சார்? என்னங்க? பழைய ஓல்டு கிளாஸ் லிங்க் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு சார். திருமகள் எது நீங்க தரிசனத்துல அதான் சார் பஞ்சபக்ஷி அது இருக்கு எல்லாமே இருக்கு. அதுல போய் யூடியூப்ல இருக்கு சார். பிளேலிஸ்ட், திருமகள் தரிசனத்துல போய் பிளேலிஸ்ட்னு இருக்கும். அதுல போய் பாருங்க. அதுல கேட்டகரைஸ்டா இருக்கும். ஓகே ஓகே சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் இப்போ ராசி வந்து நிலம், நெருப்பு, நீர், காற்றுன்னு இருக்கிற மாதிரி நட்சத்திரங்களும் வகைகள் இருக்குங்களா ஐயா? கண்டிப்பா இருக்கு. நம்ம வர வர பாடங்கள்ல படிக்கிறதாம். நல்லது. ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒரு கிரகத்தோட மேப் பண்ணிருப்பாங்க. அந்த கிரகத்தை மேப் பண்ணா அந்த கிரகத்தின் வழியா அந்த நட்சத்திரத்தோட தன்மையையும் நம்ம உணரலாம். ஓகே. அடுத்து வணக்கம் சார். தொம்மத்தியன் சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உங்களுக்கு சொல்லுங்க கிளாஸ் சார். நல்லா இருக்குங்க சார். நன்றி. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம். இல்லை சார், ஒரு காலபுருஷன்ல ஒரு ராசியில என்னென்ன தத்துவம் இருக்கு, நீர் தத்துவமா, நில தத்துவமா, மோட்ச சாரமா, இல்லை சரமா, சிரமா, இதை அப்ளை பண்றது கொள்ள பேருக்கு தெரியல சார். ஆனா இந்த மாதிரி ஒரு 15-20 காரம் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு. அதை ஆமா. பண்ணினாங்களே ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜியில் நல்லா தெளிவாக கொண்டு வரலாம். இப்போ ஒருத்தர் கேட்டாரு, நட்சத்திரத்தில் தான் 22 காரம் இருக்கு. திசை, போக்குவரத்து, நிறைய எல்லாமே 22 காரம் இருக்கு. அதை அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக் அந்த பாவம் என்ன வேலை செய்யுங்கிறத கண்டுபிடிக்கலாம். பரவாயில்ல சார், நல்லா இருந்துச்சு. சார் எல்லாம் கிட்டத்தட்ட 75 வயசு. இந்த நேரத்துல 5 மணிக்கு எந்திரிச்சு மீட்டிங் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லை சார். சார், நான் எப்பவுமே 4 மணி மீட்டிங்கை நான் பார்ப்பேன் சார். அதனால அப்படியா இது சார்? ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஓகே. இந்த யோகா மீட்டிங் இருக்கு, அது பார்ப்போம். ஆ, அதனால பரவாயில்ல. உங்களுக்கு 5 மணிக்குன்னா எல்லாத்தையுமே இப்போ காலையில் எந்திரிச்சு ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கும் போது பிரபஞ்சமே அவங்களுக்கு ஒரு நல்ல காஸ்மிக் கதிர் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். நல்லாவே இந்த 4 to 5 மணிக்கு வெளியில பிரவேசிச்சா அவங்களுடைய காற்றினுடைய தாக்கமே ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல சுத்தமான காற்று கிடைக்கிற மாதிரி இருக்குது சார். இது ரொம்ப பெஸ்ட் சார். நன்றி. இன்னைக்கு நம்ம 120 பேர் வந்திருக்கிறோம். இதை கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருங்க இந்த லிங்கை. ஒரே லிங்க் தான், மாத்தி இல்லை மாத்தி சார், லிங்க் கிடையாது. புரட்டாசி மாசம் முடிகிற வரைக்கும் நம்ம எடுப்போம். நாளைக்கு ஒரு 300 பேர், அதுக்கு அடுத்த நாள் ஒரு 500 பேர் ரீச் ஆகுற மாதிரி எல்லாருக்கும் அனுப்பிச்சிருங்க. சார் ஏன்னா நம்ம நிறைய குரூப்ல அடுத்து எடுக்க போறோம். சார் என் குரூப்லயே 600 பேர் இருக்கான். போட்டால் ஒரு 100-150 பேர் கலந்துக்குவாங்க சார், முடிஞ்ச அளவுக்கு. தயவு செஞ்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. 500 பேரை பண்ணேன் ஃபில் சார். பண்ணிடுங்க நாளைக்கு. நான் என்கிட்ட 600 பேர் இருக்காங்க சார். பட் நம்ம ஆ, போட்டோம்னா எப்படியும் ஒரு 100 பேர் 120 பேர் ஏன்னா வேலை செய்யறவங்க போக மற்றவங்க கண்டிப்பா அவங்க பார்த்தானே ஆவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், நன்றி சார். சோ நாளையில இருந்து நம்ம கொஞ்சம் ராசி கட்டத்துக்குள்ள எல்லாம் வந்துடலாம். எப்படி அந்த இதெல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்தந்த காரை எப்படி அப்ளை பண்ணி எப்படி நம்ம எடுக்கணும்,
அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும் சார். ஒன்றும் ஆமா பிரச்சனை சார். இல்லை. நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இத வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி நம்ம எழுதியிருக்கிற டூல்ஸ்ல வந்து ஈஸியா எடுக்கிறதுன்றத வரைக்கும் நம்ம இத கொண்டு போறோம் சார். நம்ம ஓகே இப்ப இந்த சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடியூல் எழுதியிருக்கிறோம் இல்லையா? ஆமா ஆமா. அந்த மாடியூல்ஸ் வந்து நம்ம இதுல வந்து கொண்டு வரோம். அதாவது எல்லாரும் நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்குதுன்ட்டு. அது 2 வருஷ முயற்சி. அந்த 2 வருஷ முயற்சியில வந்து நானு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணத சேர்த்து தான் இப்ப இத கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறேன். அதான். அப்ப வந்து ஒரு கிளாஸ்ல பண்ணப்ப ஒண்ணு பண்ணதோட தொடர்ச்சி தான் இது. ஏன் எல்லாரையும் நான் சேர்த்து பண்றேன். நீங்க என்னோட பழைய மாணவர்கள எல்லாத்தையும் ஏன் இதுல பங்கு பெற சொல்றேன்னா, அந்த விஷயத்துல நான் ஒண்ண சொல்லியிருப்பேன். அது செய்யாம இருந்திருப்பேன். அத இந்த கிளாஸ்ல நான் சொல்லுவேன். இப்ப சார் சரி அப்ப சரி ஒண்ண சொல்லிட்டு செய்யலையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இன்னைக்கு டெலிவரி குடுப்பேன். அதனால தான் எல்லா கிளாஸ்லயும் படிச்சவங்கள இந்த கிளாஸ்ல வர சொல்லியிருக்கிறேன் நான். இல்ல, இது முக்கியம் சார். எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலது நிறைய முக்கியமான பண்ணல அநியமா இதே மாதிரி 8 வகையா சொன்னீங்களா? ம். கரெக்டா அதே மாதிரிலாம் ஆக்டிவேஷனே நடக்குது. அது ஆ, ஃபைனலா நம்ம மக்கள் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் கடவுள் கிடையாது. நான் வந்து அது கிடையாது. சாதாரண மனுஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருவனும் ஒரு சித்த புருஷன் அப்படின்றத உணர்றது தான் நோக்கம். நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீங்க ஒரு அதிசய பிறவி அப்படின்றத நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். நீங்க இல்ல சார், நம்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும். அதான் விதிக்கப்பட்ட விதி நமக்கு கொடுப்பன. அதை நம்ம மதியால எப்படி மாத்தலாம்ங்கிறத இதை வச்சு தான் நம்ம மாத்த முடியுமே தவிர, நல்லது கெட்டதை நாமளே உருவாக்கி நாமளே தான் கடவுள். நீங்க சொல்ற மாதிரி தான் சரியா இருக்கு. ஆமா எஸ். சார். அந்த ஈசத்துவம் அடையிறது எல்லாராலயும் பண்ண முடியும்ன்றது தான் ஆமா நிதர்சனமான ஆமா. உண்மை. ஹலோ அது அதுக்கு வந்து நம்ம வந்து ஹலோ சரணடைஞ்சாலே போதும். சொல்லுங்க சார். யார் பேசுறீங்க? வேற பேசுங்க. வணக்கங்க. வணக்கம் சார். உங்களோட முயற்சி படு நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சார். எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர். உங்களுடைய முதல்ல இருந்தே உங்களோட பார்த்துட்டு இருக்கேன். 2 வருஷம் உங்களுடைய இதில் பார்த்துட்டு இருக்கேன். நன்றி சார். நன்றி. எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன். ஓகே. எங்க வீட்டில் எங்க பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே பழகி கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. வேற சார்? சொல்லுங்க. ரமேஷ் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. அதான் சார், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆப் ஏதாவது இருக்கா சார்? நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றேனேப்பா. கிளாஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சு 2 கிளாஸ் போயிடுச்சு. இந்த வாரத்துல சேர்றவங்களை சேர்த்துப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளும். இல்ல சார், இப்ப மோதிலால் ஓஸ்வால் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஆப் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா சார்? அது பத்தின விஷயங்கள் வந்து நீங்க தனியா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதை நான் சொல்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயக்குமார் ஜெயக்குமார். பேசுறேன் சார், திருப்பூர்ல இருந்து சார். வணக்கம் சார். சொல்லுங்க. கிளாஸ் நல்லா இருக்குங்க சார். நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். இல்ல நான் சொல்றது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? நான் மேப் பண்றத உங்களால உணர முடியுதா? கண்டிப்பா உணர முடியுதுங்க சார். சோ அவ்வளவுதான் தெரியாத நமக்கு விஷயங்களை தேவை. சொல்லி தரீங்க. இது நேத்து எனக்கு தெரியாது. இன்னைக்கு எனக்கு தெரியுது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது. இத கூட குறைச்சு நீங்க நாளைக்கு இன்னொருத்தருக்கு சொல்லி தருவீங்க. இவ்வளவுதானே சார்? ஆமாங்க சார். எல்லாமே இங்க இருந்து எடுக்கப்பட்டதுதான். சரியா? சரிங்க. சிறப்பு ஞானி எல்லாம் கிடையாது சார். நம்ம இங்க இருந்து எடுத்தோம், இங்க சொல்றோம். அவ்வளவுதான். சொல்றதுக்கு நமக்கு பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குங்க. நன்றிங்க சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி. பேசுறேன் சார், சென்னையில இருந்து. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார், இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குங்க சார். அதாவது பிரபஞ்சம்னா என்ன ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து பஞ்சாங்கம் அப்படின்னு தொடங்குவாங்க. நீங்க வந்து பிரபஞ்சம்னா என்ன, இதை சயின்டிபிக்காவே கொண்டு வர விதம் வந்து ரொம்ப அருமை சார். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எடுத்ததும் வந்துட்டு இந்த அட்டமாசக்திகள் பத்தி சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இதுல வந்து காலையில எழுந்திருக்கவே முடியாது என்னால. காலையில எழுந்திருச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் எழுந்திருக்கிறதுல எனக்கு ஒரு பெனிஃபிட், காலேஜுக்கு போற என் பொண்ணுக்கும் ஒரு பெனிஃபிட். என்னன்னா அவளுக்கு டிஃபன் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன் முன்னாடியே. ஸோ அவளும் ஜாலியா இருந்துட்டு போறா. மறைமுகமா
தெரியாமலே உங்களால என் பொண்ணும் பெனிஃபிட் அடைகிறா. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி. எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, தொடர்ச்சியா எனக்கு சக்தியை பிரபஞ்சம் கொடுக்கணும்ட்டு. கண்டிப்பாங்க சார். நல்லா இருக்கு. வணக்கம். சுதர்ஷன் பேசுங்க. நான் முதல் முறையா இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ற 2 நாள் அட்டன் பண்ண முடியல. இதனால ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆமா, ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. அர்த்தமா சக்திகள்ல தொடர்ச்சியா உங்களுடைய வகுப்புகள் முழுக்க பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை இது மூலமா ஏற்படும். நன்றி சார். அதாவது எனக்கு நீங்க இவ்வளவு பேர் காலையில வர்றது எனக்கு உத்வேகத்தை கொடுக்குது. இன்னும் ஏதாச்சும் நல்ல விஷயங்களை நல்ல கரெக்டா நேர்த்தியா செய்யணும், கொடுக்கணும்னு தோணுது. என்னோட உழைப்பை மேம்படுத்துவதற்கு இது உத்வேகத்தை தருது. நீங்க தான் இதுக்கு காரணமா இருக்கீங்க. The more support you give, the more output will come from you. நன்றி. And another doubt sir, and மாந்தியை பத்தி தான் வர கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா சார்? மாந்தி எல்லாத்த பத்தியும் படிப்போம். எல்லாத்த பத்தியும் படிப்போம். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததான் தயாராக இருக்கிறேன். நான் சென்னையில இருந்து ராணி பேசுறேன். பேசுங்க மேடம், சொல்லுங்க. அனிமா கரிமா இத பத்தி நான் புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன் சார். ஆனா அந்த டாபிக் வந்ததுமே நான் அதை நெக்ஸ்ட் பேஜஸ் புக்ஸ்ல படிச்சது இல்ல வேற எங்க பார்த்தாலும் அதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா இது நம்மளோட சப்ஜெக்ட், நம்மளுக்கு புரியுற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் ட்ரை பண்றேன் எல்லாத்தையும். அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்றதை நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஒவ்வொருத்தரும் சித்தர் அப்படின்ற அந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எந்த விதத்திலையும் ஒரு சித்தருக்கு குறைவானவர் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுருங்க. அதுக்காக உயர்வு மனப்பான்மையா வச்சுக்காதீங்க. நான் எவனுக்கும் தாழ்ந்தவன் கிடையாது, நான் ஒரு யூனிக் பீஸ் அப்படின்றதுதான் நிதர்சனம். உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்திறமை மிக்கவர்கள். ஒருத்தருக்கும் கம்பேரிட்டிவே கிடையாது. அது ஒரு யூனிக் பீஸ் நீங்க. அதனால உங்களுக்குள்ள ஒரு சிறப்பான அம்சம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அதை மட்டும் பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுதான் இந்த பிரபஞ்சத்துல நீங்க வந்ததுக்கான நோக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். விஜயகுமார் திரிஞானம், திருச்சி துவாக்குடி சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வகுப்பு 2 நாளா நான் கலந்துக்கல, இன்னைக்கு தான் கலந்துக்கிட்டேன். வகுப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நன்றி. ரொம்ப நன்றி சார். ஏன்னா நிறைய தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய இதுல உங்க கிளாஸ்ல படிச்சவங்க எல்லாருமே என்கிட்ட நிறைய கான்டாக்ட் பண்ணாங்க. சார் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்கள்கிட்ட கலந்துக்க முடியல. அது பிரபஞ்சம் இன்னைக்கு தான் கொடுத்துருக்கு. பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி, உங்களுக்கு ஒரு நன்றி சார். நன்றிங்க, ரொம்ப நன்றி. நிறைய ஷேர் மார்க்கெட் கிளாஸ் இன்னைக்கு சேர்ந்துக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கு சேர்ந்துக்கலாமா சார்? தாராளமா சேர்த்துக்கலாம். எத்தனை மணிக்கு சார் கிளாஸ்? 10 மணிக்கு. ஓகேங்க அது சார். ரெக்கார்டட் வீடியோ தனியா கொடுப்போம், தனி ஆப் கொடுப்போம். ஓகேங்க சார். நான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றேன் சார். கூப்பிடுங்க. நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த ஷேர் மார்க்கெட்ல படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது திருப்பி அந்த வாய்ப்பு இப்போதைக்கு கிடைக்காது. அது ஒரு அருமையான வாய்ப்பு, அதை பயன்படுத்தி. நன்றி. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல 5ஆம் தேதி நம்ம நடத்துற மீட்டிங்லயும் கலந்துக்க முயற்சி செய்யுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். நாளை காலையில 5 மணிக்கு சந்திக்கிறேன். கூடுமான வரைக்கும் உங்க நண்பர்கள், உங்க வாட்ஸ்அப் குழு, உங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு 300-400 பேர் வரா மாதிரி பண்ணுங்க. 500 பேர் ஃபில் ஆனாலும் சந்தோஷம்தான். 500 பேருக்கு மேல போனா இன்னொரு 500 பேர் வர்றதுக்கும் என்னால ஏற்பாடு செய்ய முடியும். எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவு பேரை அகாமடேட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். கூடுமான வரைக்கும் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற எண்ணத்துல இதை பரப்பு. நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.